வாழ்க்கை ஏன் அழகா இருக்கு அப்படின்னா, வாழ்க்கை கொஞ்ச நாள்ல முடிஞ்சிரும். நீங்க கொஞ்ச நாள் செத்துருவீங்க. கண்ணு இருட்டாயிரும், புழுவாயிடுவீங்க, மஷ்ரூம் மேல வந்து உட்காந்துக்கும். 9 மணிக்கு வாழ்க்கையில ஒண்ணு மேல தான் உட்காந்துருப்பேன். 9:05க்கு எல்லாம் மாறும். ம். அந்த அந்த 9 to 9:05 நீங்க தாண்டுறது தான் வாழ்க்கையே. ம். எல்லாருமே அது 9ஓடயே போதும் அப்படின்றாங்க. அவன் நின்னான்பா, அவன் அவ்வளோ செஞ்சானுங்க. அவன் என்ன கடவுள் டயர்ட் ஆகணும். ம். ஏய் இவனுக்கு என்ன இவ்வளோ பண்ற அப்படி நின்னுகிட்டே இருக்கான் தக்காளி, என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன் சொல்லணும். போட்டு பாடுறா முடியுமா அவனால? Love marriage ஆ? ஆமா, லவ் மேரேஜ். இண்டோ கிறிஸ்டியன் அவ லவ் மேரேஜ். கன்வெர்ட்லாம் நம்ம சர்ச்சில் போய் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஆனால் தாங்க மேரேஜ்னாங்க. இதுல என்ன சாமி கும்பிட மாட்டேன் வந்துடுறேன் அப்படின்னு. அம்மா மாட்டிங்க அந்த புக்கை நைட்டு படிச்சு முடிச்சுட்டு கால் பண்ணி 50 பேர் கால் பண்ணி நான் இது சொன்னேன், சாரிங்க மன்னிச்சிருங்க, நீங்க வாங்க மன்னிச்சிருங்க. நைட்டு வீட்டுக்கு போகும்போது அவன் யாருங்கிறது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த ரூமை சாத்தும் போது வீட்டில் அந்த கட்டில் தாயும் போது அவனுக்கு மட்டும் தான் தெரியும் அவன் யாருன்னு. அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கானோ, அவனை தட்டாண்ட அம்மான்னு அழுவான். அதான் எங்கள் விஷயம். எல்லா ஆம்பளையுமே விமன் ஃபேமிலி இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அவங்க ஒத்துக்கிட்டே ஆகணும். அது ஒத்துக்கலைன்னா சும்மா பொய்யது. ஒரு சின்ன அனிமியை வந்து லைஃப் மாற்றி வச்சே பார்த்ததில்ல. விஜய் வரதராஜுக்கு வந்து காசு முக்கியமே இல்லையா? எங்கள் அம்மா கேட்டது செருப்பால் அடிக்கணும். அதான் எனக்கு வந்து நீங்கள் ஃபுட்டு என்றைக்குமே கஷ்டம், பேட் என்றைக்குமே ஈஸி. எந்த சாய்ஸுங்கிறத நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. அவ்வளோ. ஓஷோ ராக்ஸ். ஓஷோ ராக்ஸ். ஓகே. ஸோ ஓஷோ பாராட்டு ஸ்பெஷலாக எதுவும் சொல்லலை. ஓ இல்லை, ஓஷோ ராக்ஸ்னு ஏதாவது புக் இருக்கான்னு நான் பார்க்குறேன். அவ்வளோ டீப்பெல்லாம் என்ன ஓஷோ ராக்ஸ் இருக்கா அப்படின்னு நான் பார்க்குறேன். அண்ணா, இது வரைக்கும் டோட்டலாக வந்து ஒரு 3 பாட்காஸ்ட் எடுத்திருக்கேன். 3 பாட்காஸ்ட்டுமே ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக, ஒரு மாதிரி செம பதட்டம் இருக்கும்ல. ஏன்னா புதுசாக பாட்காஸ்ட் பண்ணுறோம், புது ஆளோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம். எனக்கு என்னமோ தெரில, இன்றைக்கி வந்து பதட்டமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. என்ன சொல்கிறது, ஏதோ ரொம்ப நாள் பழகின ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. ஓகே, வெல்கம் டு மை. ஸோ வெல்கம். நான் தான் சொல்லணும், நீங்கள் சொல்கிறீங்க. நன்றி. ஸோ கேட்டதுக்கு நன்றி, கூப்பிட்டதுக்கு நன்றி. நன்றிண்ணா. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நேராக கேள்விதான், அவ்வளோதான். வணக்கம் நேயர்களே, இது விஜய் வரதராஜ். ஹூ இஸ் விஜய் வரதராஜ்? அதுதான் கேள்வியே. ஹூ இஸ் விஜய் வரதராஜா? பயங்கர டீப்பாலாம் போவேனா? இதுவே டீப்பு தான். பயோவில் வந்து நான் வெறும் அந்த இன்டர்நெட் ஆர்டிஸ்ட்னு போட்டிருப்பேன். ஏன்னா அந்த வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணேன்னா அந்த டைமில் ரொம்ப முன்னாடி ஆரம்பிச்சதுனால நான் வந்து இன்டர்நெட்டே ஒரு இதுவாக பார்த்தேன், ஒரு ஆர்ட் ஃபார்மாக பார்த்தேன். அதில் பண்ணுறது தான் இன்ஸ்டாவோ ஃபேஸ்புக்கோ யூடியூபோ. இன்டர்நெட்டுங்கிற ஒரு மீடியமில் சின்ன ஆப்புங்கள், அந்த காட்டில் இதுங்க சின்ன மரம் மாதிரி, அதனால் அந்த பேர் வச்சுருந்தேன். அது வந்து என்னோடய இது பயோ, என்னோடய வேலை, ப்ரொஃபஷனல் ஒர்க்கு. விஜய் வரதராஜனா தன்னை தேடிக்க ஆசைப்படுற அந்த ஸ்ட்ரகிளில் இருக்கிற ஒரு ஹியூமன் பீயிங் வச்சுக்கலாம். நேராக மேட்ருக்கு டெப்த்தாக நேராக போயிடலாம். ஓகே, விஜய் வரதராஜோட டார்க்கஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்னா அதை எதை சொல்லுவீங்க? டெய்லி தான், இது இப்போ கூட இல்லை எடுத்தோன்னே தான் கேள்வியா? டார்க்கஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃபா? அது கோவிட் டைம். கோவிட் டைம் வந்து அப்பாவோட டெத்து ஒன்று. ஓகே, அது கெஸ் பண்ணலை, அது ஒன்று. அதுக்கப்புறம் படம் டிலே ஆனது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சின்ன பேனிக், என்னோடய வீட்டில் யாருக்கு இது வந்துடக்கூடாதுங்கிற விஷயம். அந்த டைமில் நிறைய விஷயம் நடந்துச்சு. ஸோ அந்த ஒரு 2-3 வருஷம் இருக்குமா லாக்டவுன் ஆகிட்டு. அது 2 வருஷம் இருக்கும். ஆமாம், அது வந்து கொஞ்சம் எல்லாம் செய்யணும். ஸோ அந்த டெஸ்ட்டு முடிஞ்சிட்டு வெளியே வரும்போதெல்லாம் முறை வந்து வாழ்ந்தா போதுங்கிற மொமெண்ட்லாம் பார்த்துட்டு வந்தேன். எல்லாமே மறந்துடுச்சு, நம்ம கோல், ஆம்பிஷன், வீடெல்லாம். நீங்கள் நம்ம நிம்மதியாக இருந்துருவோமா, நைட் நம்ம இருப்போமாங்கிற வரைக்கும் கடவுள் கொண்டு போய்ட்டு விட்டான். ஐயோ கடவுள்ன்றேன், ஓகே, கொண்டு போய்ட்டு விட்டான். அந்த இடம்லாம் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அது வந்து சொல்லலாம், கோவிட் டைம் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் முக்கால்வாசி பேருக்கு அதான் டார்க்கஸ்ட் ஃபேஸாக இருக்கும் இந்த இதில் பிறந்தவங்க வந்தவங்களுக்கு. ஓகே, அதில் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட் இருக்கா? காசுனால கஷ்டப்பட்டேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு ஏதாவது இருக்கா? அப்பாவோட இதுதான். ஏன்னா அவர் வேற ஒரு வீட்டில் தங்கியிருந்தார் அந்த டைமில். சரியாக நானும் பேசிக்கல. ஸோ இது ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாரு. நாங்கள் தான் எங்கள் ஏரியாவில் அது ஃபஸ்ட்டு வந்த வீடு. கோவிட்னால ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க. ஸோ நைட்டு கால் பண்ணி அவரை இந்த கிளினிக்கனால் அது கூப்பிட்டு போக முடியல. ஏன்னா நாங்கள் வீட்டில் பிளாக் ஆகிட்டோம். வேற ஒரு ஆட்டோ நான் கூப்பிட்டு போயிட்டு அவரை நான் பார்க்கவே இல்லை. ஏதோ ஒரு முறை வெளியே போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நியூஸ் மட்டும் தான் வருது, எந்த ஃபங்க்ஷன் ரிச்சுவல் எதுவுமே இல்லை. எனக்கு நார்மலாக நம்ம டெத்துனா நமக்கு தெரியும்ல, ஒரு விஷயத்த வந்து அந்த வண்டியில் ஏற்றி போகிற வரைக்கும் கடைசி ஃப்ரேம் இருக்கும்னு. அப்படி ஈவெண்ட்டே லைஃப்பில் இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு அப்போ தான் என்னது, ஏதோ ஒரு சைனாவில் ஏதோ ஒரு லேபில் வந்த ஒரு விஷயம் வந்து எப்படி என் வீடு வரைக்கும் வந்து ஒரு முக்கியமான ஒரு மொமெண்ட்டே இல்லாமல் ஆக்கிடுச்சேங்கிற அந்த ஷாக்கு வந்து இன்னும் மனசில் அப்படியே உள்ளே உறைஞ்சி இருக்கும். அதை வந்து காட்டிக்க முடியாமலே இருக்கும். சில சமயம் திடீர்னு தோணும், அந்த ஒரு ஈவெண்ட்டே நடக்கலையே, எனக்கு நான் பார்க்கவே இல்லையே. இது
ஷிஃப்டி இருக்காங்களா, ஷிஃப்டி வினோத், அவங்க அப்பா தான் வந்து கூட இருந்து அதெல்லாம் பண்ணி வச்சு. அவருக்கு வரல, அவங்களாம் வெளியே இருந்தாங்க. ஆனால் உங்களால் போக முடியல. நியூஸ் மட்டும் தான் வருது. அம்மா, நான், என் ஒய்ஃபு, பாப்பா எல்லாருமே எங்கள் வீட்டில் இருக்கோம். செய்தி மட்டும் வருது. ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒருத்தரோட இதோட எனக்கு அப்போ தான் வந்து லைஃப்பில் வந்து இப்படி ஒரு ஃபேஸ் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது வந்து அந்த மொமெண்ட்டில் ரொம்ப டார்க்கஸ்ட்டு டைம் ஆனால் எனக்கு அதுதான். நான் எந்த பெட்டில் எந்த ரூமில் உட்காந்துருக்கும் போது அந்த நியூஸ் வந்துச்சு, அது வரைக்கும் எனக்கு இன்னும் மெமரியில் அது இருக்கும். அது வந்து நம்ம கெஸ் பண்ணாத ஒரு ஈவெண்ட் அது. இப்போ கோவிடுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு வந்து லைஃபோட வேல்யூ புரிய ஆரம்பிச்சது. என்னடா நம்ம அப்போ அந்த மொமெண்ட்லாம் வந்து வாழ்ந்தா போதும்னு எல்லா ஜனங்களுக்குமே தோணியிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி சண்டை போகும்போதெல்லாம் இவனுக்கு இப்போ தானே தப்பிச்சு வெளியே வந்தானுங்க, திரும்ப மறக்கலையே அவங்களுக்கு. ஏன்னா யார் கோவிடுக்கு வேக்சினுக்கு முதல்ல தடவை இது கொடுத்தாங்க, ரஷ்யா கொடுத்தாங்க. அடுத்து வாருக்கு போனது அவங்க தான், உக்ரைன் கூட. நீ வேக்சின் நீ தானே கொடுத்த உக்ரைனுக்கு, திருப்பி நீ அதே ஜனம் நீ தான் கொள்கிற. எனக்கு அது மட்டும் எனக்கு புரியவே இல்லை. எனக்கு அன்பு நான் தான், அடியும் நான் தாங்கிற மாதிரி. இதில் வந்து உங்கள் க்ளோஸ் பர்சனோட டெத்து ஒன்று நடந்திருக்கு. இப்போது நம்ம ரொம்ப நாள் நம்ம கூட இருந்திருப்பாங்க. ஆமாம். ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸில் கூட இருந்திருப்பாங்க. டக்குன்னு ஏதோ ஒரு நாள் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. இப்போது அவங்களோட டெத்து வந்து உங்களோட லைஃப்பில் வந்து எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுச்சு? அப்பா முதல்ல வந்து நானும் பயங்கர சண்டை. அப்பா சரியாக எல்லாருக்கூடையும் அப்பா சண்டை. தான் தப்பை அது ஒத்துக்காத ஒரு ஆள். எல்லாருமேலேயும் ப்ளேம் போடுவாங்களா, அவங்க பக்கம் திரும்ப அப்படி ஒரு ஆள். ஆனால் அன்னைக்கு வந்து எல்லாருமே நார்மலாக இருந்தாங்க, என்ன தவிர. நான் வந்து அதிகமாக சண்டை போட்டுவேன். நான் சண்டை போட நம்பவே மாட்டாங்க யாரும். உங்களால் அதுலேருந்து வெளில வர முடியல. மற்றவங்களாம் கேஷுவல் ஆகிட்டாங்க. ஏன்னா அவர் அப்படி தான் வாழ்ந்தார். எனக்கு ஏற்றுக்க முடியல. எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க வந்து சரி விடுங்க போது மதியானம் என்ன சாப்பாடு அப்படின்னாங்க. எனக்கு ஷாக், என்ன கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க மாதிரி இருந்துச்சு. எனக்கு யார் ரொம்ப கோவப்பட்டானோ அவன் தான் அதுக்கு ரொம்ப அவருக்காக ஃபீல் பண்ண ஒரு ஆளாக நான் இருந்தேன். ஸோ அது எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. சரி ஓகே, இதுதான் லைஃப் போல். ஆனால் எங்கள் அம்மா சொல்லிட்டே இருக்கணும், எல்லாரோடையும் நீ சண்டை போகிற, தனியாக தான் போவேன்னு வார்த்தை ஒன்று சொல்லிடுவாங்களே, சொல்லிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஆச்சுன்னு தான் எங்கள் அம்மாவுக்கு பெரிய கில்ட்டே. அது நம்ம கோவத்தில் சொல்கிற வார்த்தை உண்மையிலே வேலை செய்யுமாங்களா, அதனால தான் மற்றவங்க வாயில் விழுந்துடாது அப்படிம்பாங்க. அது வந்து உண்மையாகவே கண்கூடாக நான் பார்த்தது. அதுலேருந்து வெளில வர உங்களுக்கு எவ்வளோ நாள்? அதெல்லாம் வர முடியாது. நீங்கள் வந்து கிரீஃப்லேருந்து கில்ட்டில் வெளியே வரவே நீங்கள் முடியாது. அது உள்ளே இருக்கும், அதோடு நீங்கள் வாழ தான் பழகி எப்படி உங்களுக்கு போகும். நமக்கு நெருக்கமானவங்க இல்லைங்கிறத வந்து அடிக்கடி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அதனால தான் இப்போ யாரு கூட நான் இது போட்டுக்கல, சண்டை போட்டுக்கிறது எழுப்பி பேசிடுறேன். ஏன்னா நெக்ஸ்ட் எப்போ பார்ப்போன்னு தெரிலங்கிற ஒரு இது வாழ்க்கையில் இருக்குங்கிற ஒரு அந்த சின்ன ஒரு வார்னிங் ஒன்று வந்துச்சு. அதனால் அதை தாண்டிலாம் நீங்கள் வர முடியாது. அது கூட வாழ பழகிக்கணும், அவ்வளோதான் நான் வச்சது. அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கில்ட் கிரியேட் ஆச்சா? அப்பா கூட நான் நல்லா ஃபேமஸாக ஒரு டைமில் அவர் என்ன அது பார்க்க முடியலங்கிற ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அவர் பயங்கர கோவக்காரரு, அதெல்லாம் சரியாக இருக்க மாட்டார்லாம் வேறு விஷயம். என்ன ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. நான் நல்லா வரணும்னா நான் என்ன காலேஜ் சேர்ந்தேன், விஸ்காமா சரினார், இன்ஜினியரிங் வேணான்னு சரினார், கடன் வாங்கி எல்லாமே பண்ணார். நல்லா வரும்போது அவங்க இல்லாதப்போ என்னடா இதுக்காடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுப்பு ஒன்று வரும். அவங்களோட சண்டையாகவே இருந்தாலும் சரி இப்போ இந்த பாட்காஸ்ட் பேச நான் அவர்கிட்ட காட்ட முடியும். பாருப்பா என்ன கூப்பிட்டு ஒரு பெரிய லைட் வச்சு அதை பற்றி பேசுகிறேன், யாருன்னு கேட்குறாங்க விஜயதாஸ், யாருங்கிற கேள்வி வருதுப்பான்னு சொல்ல முடியலங்கிற ஒரு வருத்தம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் அது கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லா பெயினையும் மனசில் வச்சுக்கிட்டு வாழ்கிறது தான். ஓகே, அதில் நம்ம எவ்வளோ இது ஹாப்பியாக இருக்கிறோமோ அதுதான் வாழ்க்கை. அதுதான் புரிஞ்சுக்கிட்டேன். புரியுது. டெத்தை பற்றி அதை தான் கற்றுக்கிட்டீங்க நீங்கள். ஆமாம். நமக்கு டெத் வரும்போது ஒன்றும் தெரியாது, நம்ம அதை பற்றி நம்ம பார்க்க இருக்க மாட்டோம். மற்றவங்களுக்கு நம்ம சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நடக்கும். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாப்புல, அந்த பையன் நல்ல டேலண்ட். அவனை பேர் சொல்ல வேணாம், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப சின்ன பையன், நல்ல டேலண்ட்டு. இது அசோசியேட் பண்ணிக்கிட்டான். இப்போ நான் பேசியிருக்க கிரிப்டோ, NFT, டெக் எங்கே போகுது, என்ன வந்து ஸ்டாண்டப் காமெடி நீ பண்ணினேன், மார்க்கெட்டிங் பண்ணினேன், சேனலை மாற்றினேன்னு சொல்ல ஒரு பையன். அவ்வளோ எல்லாருக்கும் அவ்வளோ ஹெல்ப்பாக ஜீனியஸான பையன். திரும்பி ஒரு நாள் இறந்துட்டான். சூசைட். கூடவே இருப்பான், என் கூடவே இருப்பான். நான் அவ்வளோ பேசுவான், எல்லாம் பேசுவேன். நான் பாட்காஸ்ட் அதிகமான பண்ணுறதுக்கு காரணமே இன்னொரு பையனுக்கு அந்த மொமெண்ட்டில் நான் கூட இல்லை. என்னோட அது பாட்காஸ்ட் அப்படி இருக்குன்னு நினச்சி தான் டெய்லி பேசுவோம். அதில் வந்து எந்த பெருசாக காசும் வராது, எதுவும் வர இல்லை. யாராவது ஒருத்தர் எப்பயாவது ஏதோ ஒன்று தோணும், ஆன் பண்ணி என் வாய்ஸை கேட்டுற மாட்டானா, அமைதியாக அன்றைக்கி நாள் நான் அன்றைக்கி நைட்டை இது பண்ணிட மாட்டானா, கிராஸ் பண்ணிட மாட்டானான்னு தோணுறதுனால தான் அவன் ஒரு பெரிய ஒரு காரணம், அந்த பையனோட ஒரு சூசைடு ஒன்று. அது சூசைடு எதனால் நடந்துச்சு? அந்த இது லவ் விஷயம் ஒன்று. இவன் ரொம்ப அது பொசசிவ் ஆகிட்டான். எனக்கு நம்பவே முடியல. ரொம்ப நல்ல பையன், ரொம்ப சாஃப்ட்டு. என்னென்னா அவனுக்கு அந்த ஃபேமிலி சரியில்லை.
வெளியே அதை காட்டிக்கல. என்ன பிரச்சனைனா அவனுக்கு ஃபேமிலி சரியில்லை, அவங்க அம்மா சரியில்லை, அப்பா பாசம் கிடையாதுங்கிறத அவன் ரொம்ப தனியாக இருப்பாங்கிறத வெளியே சொல்லாமலே இருந்திருக்கான். நம்ம கிட்டலாம் அது ஒரு பெரிய பிரச்சனை. எங்களுக்கு தெரியல லோன்லினஸ். அதை அவன் சொல்லலை. லோன்லினஸ் வேற, அதை வெளியில் சொல்லலை. என்கிட்ட பயங்கர ஹாப்பினா, அம்மா பயங்கர ஹாப்பினா, அம்மா பயங்கர பாசனை என் மேலே, டெய்லி வீட்டுக்கு போவனே நல்லா பார்த்துப்பாங்க, எல்லாம் பொய்ங்கிறது அப்புறம் தெரிஞ்சுது. அப்படி எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் நல்லா பார்த்துருப்பேன், என்னென்னு பேசி இருந்திருப்பேன். அதை அவங்க வந்து பிளாக் பண்ணி உள்ளே வெளியே சொல்லணுமான்னு மறைச்சிட்டான். அது உனக்கு பெரிய பேர்டனாக இருந்திருக்கு. ஓகே, எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிறதுனால அது நிறைய பிரச்சனை, நிறைய பேருக்கு உள்ளே வைக்கிறது பிரச்சனை. அதனால தான் ஏதாவது பேசியிருக்கான்னு சொல்லிட்டு சண்டைலாம் போட்டு பேச ஆரம்பிச்சிருவேன். ஸோ அவங்க எதனால ஒருத்தன் பயங்கர இது சந்தோஷமாக இருக்கான் அப்படிங்கிறதுக்காக அவனுக்குள்ளே ஒன்றும் இல்லை நம்ம நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. எவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கானோ அவனை தட்டாண்டு அம்மான்னு அழுவான். அதான் எங்கள் விஷயம். இப்போது இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறவங்கள வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன் அப்படின்னா இல்லை அது அவன் சாய்ஸ், அவனுக்கு தெரியும். அது நம்மலாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவனுக்கே தெரியும் டயர்ட் ஆயிடுச்சு போதும்னு. அந்த இடத்துக்கு நம்ம அவனை கொண்டு போகக்கூடாதுங்கிறது மட்டும் தான் ஒரே விஷயம். ஓகே, இப்போது அந்த மனநிலையில் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க அவங்கக்கிட்ட? இப்போ யாராவது ஒருத்தர் ஏன் அப்படின்னா இல்லை ஒரே வார்த்தை தான், டைம் ஹீல்ஸும்பாங்கள்ல, அது உண்மை. நேரம் தான் அவங்கள வந்து ஆற்றும், உங்கள் மனசை ஆற்றும். அதை நான் கண் கூட பார்த்துருக்கேன். 9 மணிக்கு வாழ்க்கையில் ஒன்று மேலே உட்காந்துருப்பேன், 9:05 எல்லாம் மாறும். அந்த 9 to 9:05 நீங்கள் தாண்டுறது தான் வாழ்க்கையே. எல்லாருமே அது 9ஓடையே போதும் அப்படின்றாங்க. அன்பே சிவம்ல ஒரு கோட் வரும்ல, அடுத்த வினாடி ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியம். அதே சொல்கிறீங்க. ஆமாம், அன்றைக்கி நைட் நம்ம தாண்டிடணும். அன்றைக்கி நைட்டு நம்ம தாண்டிட்டோ போதும். அதான் என்னோட பாட்காஸ்ட்டில் அது இது ஒன் லாஸ்ட் டைம்ங்கிற எபிசோட் எல்லாருமே கேட்டிருப்பாங்க. இன்னும் ஒரே ஒரு முறை அம்மா, இன்னும் ஒரே ஒரு முறை, கடைசியாக ஒரு முறை அம்மா. அது ரொம்ப முக்கியம். அது மனசை விடுறது தான் எங்க எல்லாருக்கும் பிரச்சனை. ஓகே, பாதி பேர் விட்டுடுறாங்கன்னு சொல்ல வரீங்க. ஆமாம், இன்னொன்று அவங்க மேலேயும் குறை இல்லை. ஏன்னா அவங்களோட இடம் அப்படி இருந்திருக்கு. நமக்கு அப்படி அமையலைங்கிறதுனால அவங்கள நம்ம தப்பு சொல்லக்கூடாது. ஆனால் அந்த டைமில் நம்ம அது கூட இருக்கணுங்கிறது தான் முக்கியம். அதுதான் இங்கே இல்லாமலே இருக்குது. இன்னொருத்தர் கூட நம்ம இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தை வந்து ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஆமாம், ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, லோன்லினஸ் அதிகமாக இருக்குது. ஆமாம், இப்போ என்னால் அந்த பையனை நல்லா க்ளோஸாக தெரியும். என்னால் அவனோட அது வீட்டுக்கு வெளியே தான் இருக்க முடியும். அதுதான் ஏன் பாடுறது. அதுக்கு மேலே அவன் தான் என்ன அலோவ் பண்ணணும். அது இல்லாதப்போ எனக்கு அவனை பற்றி ஒன்றுமே தெரியாமலே இருந்துச்சு. இவ்வளோ நாள் 1.5 வருஷம் 2-3 வருஷம் நல்லா க்ளோஸாக இருந்திருக்கான். அவன் அம்மா பற்றினா கூட நான் கேட்கல, நான் அப்புறம் ஃபீல் பண்ணேன். ஏன் கேட்கல? அவன் என்கிட்ட ஒரு பொய் சொல்லியிருந்தான். இருந்தால் நான் போய் கேட்டிருக்கணும்ல. ஏன்னா எல்லாமே அப்படி பேசுறதில்லை. இப்போ நம்ம என்ன பேசுகிறோம், அது ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசிக்கிறோம், என்ன படம் போகலாம், என்ன சாப்பிட்லாம், அப்படி தான் பேசுவோம். நம்ம நல்லா பாருங்க, அப்பா என்ன பண்ணுறாங்க, அம்மா என்ன பண்ணுறாங்க, தங்கச்சி என்ன பண்ணுது, நீ ஹாப்பியாக இருக்குன்னு யாரும் கேட்க மாட்டோம். காமனாக ஒன்று பேசுவோம், திருப்பியில் வீட்டுக்கு போயிடுவோம். அதை தாண்டி அடுத்த ஸ்டெப்பு போகும்போது தான் எல்லாரை பற்றி நமக்கு தெரிய வர ஆரம்பிக்கிறது. நல்லா பேசிகிட்டு இருந்தாலும் அந்த பையனா அப்படிமோ, அது காரணம் அதை நல்லா தான் பேசுவாங்க, எல்லாமே நல்லா தான் பேசுவாங்க. மெயினாக தனிமை தான். நைட்டு வீட்டுக்கு போகும்போது அவன் யாருங்கிறது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த ரூமை சாத்தும் போது, வீட்டில் அந்த கட்டில் தாயும் போது அவனுக்கு மட்டும் தான் தெரியும் அவன் யாருன்னு. அதை யார்கிட்ட ஷேர் பண்ணுறாங்கிறது தான். சில சிம்மம் யார்கிட்ட ஷேர் பண்ணுறாங்களோ அங்கே ஒரு துரோகம் வரும்போது ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். ஏன்னா நீங்களும் இல்லையா எனக்கு ஷேர் பண்ணுற அந்த பர்சனை ஏமாத்திட்டு போயிட்டா காதல் கொண்டேன்ல அந்த படம் ரெஃபரன்ஸ் அடிக்கடி சொல்லணும். அது வினோத்துக்கு அதான். வினோத் பயங்கர டேலண்டட் ஜீனியஸ். ஆனால் அவனுக்கு யாருமே கடைசிக்கு நம்பவே மாட்டான், யாரையுமே பயந்துக்கிட்டே இருப்பான். கடைசியாக திவ்யாவை நம்புவான். அந்த பாசம் வந்து வேற மாதிரி மாறிடும் கடைசியில். நீ இல்லைனா யாரை வேணா நான் கொல்லுவேன் மாதிரி ஆயிரும். ஸோ என்னோட ஃப்ரெண்டுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு. ஒரு மாதிரி ஆகிட்டான், நீ இல்லைனா உலகமே இல்லையான்னு. நிறைய பாசம் இருக்கிறவங்களுக்கு தாண்டி வந்துடலான்னு தோணும். நீ மட்டும்தான் ஒரே ஒரு ஆள் மேலே, ஒருத்தங்க மேலே அக்கறை அளவுக்கு அதிகமான பாசம் வரும்போது அதுவே உங்களுக்கு டேஞ்சராக ஆரம்பிக்கும். இதுதான் நிறைய இடத்துலையும் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, ஸோ லவ்வும் ஒரு ஃபேஸு தான் புரியணும், அன்பும் ஒரு ஃபேஸு தான், காசும் ஒரு ஃபேஸு தான், தோல்வியும் ஒரு ஃபேஸு தான். எல்லாமே அது மட்டும்தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அதை தாண்டி இவ்வளோ இருக்குங்கிறது பார்க்காமலே இருந்துடுறாங்கன்னா. ஓகே, இப்போ வந்து இந்த வார்த்தையை ஒன்று யூஸ் பண்ணிங்க, அட்டாச்மெண்ட். இன்னொருத்தர் கூட வந்து நம்ம அட்டாச் அவ்வளோ இதுவாக க்ளோஸ் ஆகுறோம், டக்குன்னு வந்து அவங்க நம்மளை விட்டு போயிடுறாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலைனால ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதனால அவங்க நம்மளை விட்டு போயிடுறாங்க. இதுலேருந்து சில பேரால் வெளில வர முடியும்னு சொன்னீங்க. சில பேரால் வெளியே வர முடியாமல் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறது அந்த ஃபேஸில்? ஏன்னா தேர் ஆர் சம் பீப்புள்ஸ், சில பேர் இருக்காங்க அதுலேருந்து வெளில வர முடியாமல் நிறைய விஷயம், டிப்ரெஷனு, இந்த ஓவர் திங்கிங்கு, தனிமை, இந்த விஷயத்துக்குள்ள ஆர்ட்ஸ் வந்து அதுக்கு தான் முதல்ல வந்துச்சு. எல்லார்ட்டையுமே சொல்லுவேன், உங்களுக்குன்னு இது ஒரு சின்ன வேர்ல்டு ஒன்று, நீங்கள் வந்து வீட்டில் ஒன்று அது கட்டிக்கணும். உங்களுக்குன்னு சின்ன லைப்ரரி, உங்களுக்கு சின்ன அது பட கலெக்ஷனு, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, நீங்கள் மட்டும் போகிற ஒரு இடம், நீங்கள் மட்டும் தனியாக அது காஃபி சாப்பிட்ற இடம்னு அவங்க வேர்ல்டுன்னு ஒன்று தனியாக ஒன்று இருக்கணும். அது இருந்துருச்சுன்னா அவன் எதையுமே தாண்டிடுவான். மற்றவங்க இல்லாட்டியுமே நான் மட்டுமே இருந்துடுவேன், என் கூட ஹாப்பியாக இருக்கிறதுங்கிறது ஒரு ஃபீல். அது நிறைய பேருக்கு நான் நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், நான் 4 இது படி, நிறைய படம் பாரு, பாட்டு கேளு, இது படி,
புக்கு படி. நீங்கள் நாவல் நிறைய புக்கு நிறைய படிச்சிங்கன்னா நிறைய வாழ்க்கை தெரியும். ஐயோ நம்மளை விட ரொம்ப சோகமாக இருந்தாலும் வாழ்க்கையில் இவ்வளோ நல்லா ஹாப்பியாக இருந்திருக்கா நமக்கு என்னன்னு தோண ஆரம்பிக்கும். நமக்கு அது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நீயும் வாழ்ந்துடலான்னு தோணும். நான் அந்த வேன்கோ எல்லா படத்தையும் சொல்லுவேன். வேன்கோட வாழ்க்கை வந்து எல்லா அது ஆர்டிஸ்ட்டும் பார்க்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. கடைசி வரைக்கும் தான் ஒரு ஜீனியஸ்னு அது தெரியாமலே செத்து போனவன். யாருமே பெயிண்டிங் வாங்கலை. நீ ஒரு மென்டல் நல்லா இல்லை, இதெல்லாம் ஒரு பெயிண்டிங். ஆனால் இன்றைக்கி அவன் பெயிண்டிங் கோடிக்கணக்கில் விற்கிது. ஆனால் பார்க்க வேன்கோ இல்லை. ஆனால் கடைசி வரைக்கும் அவன் ஹாப்பியாக வரைஞ்சான். எங்கே எனக்கு வேன்கோ நிற்கிறான்னா அவன் பெரிய ஒரு டார்ச்சர்டு ஜீனியஸ்னால கிடையாது. என்னை யாரும் பார்க்காட்டியும் நான் ஏழவில் சந்தோஷமாக இருக்கேன் இது வரைகிறதில்ல அப்படின்னா அது அந்த மனசு வேணும். அதனால லாஸ்ட்டில் அவன் சாகும்போது என்ன சொன்னான்னா, நான் எல்லாத்தையும் அது வரைஞ்சி முடிச்சிட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு எழுதியிருந்தான். அவனுக்கு அதுதான் எண்டிங் பாயிண்ட். என்னென்ன வரையுமா வரைஞ்சிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னா அவன் லைஃபே அது ஒரு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு அவனோட மனசு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இன்னும் ஒரு 4 பேர் அவனோட இது வாங்கியிருந்துருக்கலாமே, பெயிண்டிங் வாங்கியிருக்கலாம், நல்லா இருக்கு வேணுங்க சொல்லியிருந்துருக்கலாமே. ஆனால் செத்தக்கப்புறம் தான் அவரை பற்றி பேசப்படுது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு அதில் எந்த நம்பிக்கையுமே இல்லை. இந்த ஒன்று சொல்லுவாங்கல்ல, நீ செத்தக்கப்புறம் தான் வந்து எல்லாரும் வந்து உன்னோட இதுக்கு வருவாங்க. அது யார் வேணா வருவாங்க, செத்ததுக்கப்புறம் யார் வேணா வருவாங்க. ஏன்னா அவன் நம்ம அது பேச நம்ம இல்லைல்ல. செத்ததுக்கப்புறம் நம்மளை வேல்யூ பண்ணுறாங்க, பட் நம்ம இருக்கும்போது நம்மளை வேல்யூ பண்ணாத, வாழும்போது வேல்யூ பண்ணுறதுக்கு தானே வாழ்கிறோம். சாவறதுக்கு அப்புறம் வேல்யூ பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் சில பேருக்கு தெரியும் என் ஆர்ட் வந்து நான் பண்ணுற வேலை வந்து காலம் தாண்டி தான் நிற்கும்னு சில பேருக்கு தெரியும். அந்த ஒரு கிளாரிட்டி சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களெல்லாம் பார்க்கும்போது. இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணீங்க, நமக்கான வேர்ல்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட வேர்ல்டை எப்படி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க? வாட் இஸ் யுவர் வேர்ல்டு? விஜய் வரதராஜன் வேர்ல்டு. முதல்ல என் வீடு, என் அம்மா, என் ஒய்ஃபு, பாப்பா ரொம்ப லக்கு. நான் அடித்து சொல்கிறேன், அவங்க இல்லைனா இந்த இடத்துல நான் வந்து விஜய் வரதராஜன் உட்காந்துருக்க முடியாது. சில பேர் லக்கு தான். அவங்க வீடு அமையிறது பெரிய லக்கு. நிறைய பசங்களாம் பார்த்துருக்கேன், பேகை மாட்டிட்டு ஜோன்லா பே மாட்டிட்டு பைக்கில் ட்ராவல் போகிறவங்க எந்நேரமும் இருப்பான் வெளியே. ஏன்டான்னு கேட்பேன், எனக்கு வீடு சரியில்லைண்ணே அப்படிமா. நான் ட்ராவல் பண்ணதில்லை. காரணம் போது எனக்கு வீடு நல்லா இருக்குது. வீடு ஹாப்பியாக இருக்கிறவங்களும் வெளியே போன தேவையே இருந்திருக்காது. அவங்க எவனே வீடாக இருந்துடும். எனக்கு அந்த ஒரு பிரச்சனை ரொம்ப சந்தோஷமாக என்ன பார்த்துப்பாங்க, என்ன பண்ணாலும் பார்த்துப்பாங்க, என்ன டார்ச்சர் கொடுத்தாலும் வீட்டில் பார்த்துப்பாங்க. நான் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, கேட்பாங்க. ஓகே இதுதான் என் பையன், எங்கள் அம்மா தைரியமாக சொல்லும். இன்னும் இப்போலாம் பையன் வீடியோ பண்ணுறேன், என் பையன் பண்ணுறான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். அம்மா, என் ஒய்ஃபு, என் பாப்பாலாம் ரொம்ப கெத்தா, எங்கள் அப்பா யூடியூபர் டெம்பிள் மிக்கி தெரியுமான்னு சொல்லுவாங்க. ஓகே சந்தோஷம், அது ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் படம், அப்புறம் புக்கு, அப்புறம் பாட்டு, இசை, அப்புறம் இளையராஜா. இது போதும், இது நல்லாயிருக்கும், வாழ்க்கை நல்லாயிருக்கும். நீங்கள் ராஜா பாட்டே பார்த்தீங்கன்னா 4000 5000 பாட்டு இருக்குது. அதை கேட்டாலே வாழ்க்கை ஓடிடும். டிப்ரெஷன் இருக்கிறாங்க, டெய்லி ஒன்று கேட்டாலே காலத்துக்கும் பாட்டு இருக்குது, ஃபுல்லு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ லைஃப் ரொம்ப அழகு, ஆர்ட் நிறைய இருக்குது. ஆர்ட்டை வந்து ஜனங்க அது கன்சியூம் பண்ணாலே போதும், படிக்கவே மாட்டேன்றாங்க. புக்கு படிக்கிறதுக்கு சலிச்சுக்கிறான், அவ்வளோ டைம் வச்சுருப்பான், வேஸ்ட் பண்ணுவான். ஒரே ஒரு 2 பேஜ் படிடா வாழ்க்கையே மாறும்டா அப்படிமே. நம்ம அந்த வாழ்க்கைக்குள்ளே போகும்போது தான் வந்து நிறைய விஷயம் மாறும். இப்போது தஸ்தவ்ஸ்கின்னு ஒருத்தர் இருக்கான், ரொம்ப தெரியும். ஏன் சொல்கிறேன், ஏன் தெரியும்? ஏதோ ஒரு நாட்டில் ஒன்றும் இல்லாமல் அவன் செத்து போனவன். ஏன் உங்களுக்கு அந்த பேர் தெரியுது? அவன் எழுதுனான். என்ன எழுதுனானா, அந்த பேஜில் அவன் பட்ட கஷ்டம் வந்து உலகத்தில் எல்லாருமே பட்ட கஷ்டம். படிக்க மாட்டா, நானும் இப்படி தானே இருந்திருக்கேன், ஆனால் நமக்கு அது ஆயிருக்குல்ல. அதுதான் காஃப்கா, தஸ்தவ்ஸ்கிலாம் இல்லைனா அந்த பேர் ஏன் நீனு நாங்கள் சொல்லணும். ஸோ அந்த ஒரு உணர்வு ஆர்ட்டில் வரும்பொழுது, ஏன்னா அவன் தாண்டி வந்த கஷ்டம்லாம் நிறைய. அவனை வந்து கரெக்டாக போலீஸ் வந்து அது ஃபயரிங் ஸ்குவாட் அனுப்பிச்சிட்டாங்க, சாவ போகிறாரு, மேலே இதெல்லாம் மாட்டிட்டாங்க. கடைசி டைமில் அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ தான் அவருக்கு வாழ்க்கைனா என்னென்ன புரிஞ்சுது. அவருக்கு முறை நான் சொல்லிட்டேன், நான் வந்து ரெடி, நான் சாவறதுக்கு ரெடி ஆகிட்டேன், 4 செகண்டு. கடைசி டைமில் கேன்சல் பண்ணுறாங்க, நீங்கள் அன்றைக்கி இல்லைப்பா அப்படின்ட்டாங்க. வெளியே வந்து நான் ஏன் எனக்கு தப்பிச்சேன்னு மைண்டு ஃபுல்லாக யோசிச்சிருக்காரு. நான் ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லுது இந்த காஸ்மோஸ், நான் எதுக்கு தப்பிச்சேன் அன்னைக்கு வந்து எழுத ஆரம்பிக்கிறார். அவன் அந்த எண்டுக்கு போய்ட்டு தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படி ஒருத்தன் பேப்பரில் எழுதும் பொழுது அவன் பார்த்து போய் நானும் பார்த்துருக்க மாட்டேன், என்ன இவ்வளோ தாண்டி வந்திருக்க அப்படின்னு இருக்கும். நம்மளுக்கு அது ஒரு ஹோப்பை கொடுக்கும். ஹோப்புங்கிறத விட ஹோப்புங்கிறதே வந்து நான் வந்து முக்கால்வாசி ஒரு நம்பிக்கை இல்லாத வேர்டு அது. ஏன்னா ஹோப் வந்து அது என்ன சொல்கிறது, அது வந்து இல்லாத ஒரு டைம் சொல்கிறது தான். ப்ரெசென்ட் இப்போ இருக்கிற மொமெண்ட்டில் ஹோப் இல்லை. இப்போ இருக்கிற வேர்ல்டு அழகாக இருக்குது. இப்போ இந்த மொமெண்ட் நான் நீங்கள் இருக்கோம், டேபிள் இருக்குது, இதில் என்ன இருக்குது, ஹோப் இல்லை, நல்லா இருக்குல்ல. ஹோப் வேணாம், அது நாளைக்கு அந்த கர்மம் நடக்காமல் கூட இருக்கலாம். இன்றைக்கி வாழ்க்கை நம்ம என்ஜாய் பண்ணுறதான் உண்மையான உண்மையான சொல்கிறேன். ஹோப்பில் எனக்கு நம்பிக்கையே இல்லை, அதுதான் டாப்பிக்காகவே கூட இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், அதை பற்றி சொல்கிறேன். ஆனால் அது வந்து அது ஒரு மாதிரியான டேர்ம். அது
எனக்கு அதனால ஆர்ட் வந்து உங்களை வந்து வாழ்க்கையை வந்து டெய்லி லைஃப்பை வந்து தாண்டறதுக்கு யூஸ் பண்ணும். காஃப்கா ஒன்றும் இல்லாமல் செத்து போனான், காஃப்கா எதுவுமே இல்லாமல் செத்து போனால் என்னோட டைரி புக்கெல்லாம் வேணாம் எனக்கு இதெல்லாம் கொண்டு போயிடணும். இன்றைக்கி அவனோட வாழ்க்கை வந்து நிறைய பேருக்கு காட்டுது, ஓ நானும் காஃப்கா மாதிரி இருந்திருக்கேன், இதுதான் உலகம்னு சொல்லிட்டு. எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டில் ஒரு சின்ன பேப்பரில் எழுதின வார்த்தை வேர்ல்டு ஃபுல்லாக ரெசினேட் ஆகுதுல்ல, அந்த ஆர்ட் வந்து உங்களை காப்பாற்றும். அதை கன்சியூம் பண்ணணும். என்ன ஆக போகுது, புக்கு என்ன 40 100 200 300 ஆக போகுது, இல்லை இதில் போட்டால் கம்ப்யூட்டரில் போட்டால் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க போகலாம். ஸோ நம்ம லைஃப்பை தாண்டறதுக்கு ஆர்ட் தான் உங்களை காப்பாற்றும். ஜனங்களை விட யாரோ ஒரு ஆள் தான் உங்களை காப்பாற்ற. நார்மல் ஜனங்கிட்ட பேச 2 நாள் சேர்த்து போன்றுவானு அவங்ககிட்ட நான் பேச்சு வச்சுக்கிறது இல்லை. என்னோட பேச்செல்லாம் காஃப்காவோட தான், தாத்தாவோட பேசினா பழகிறதே இல்லை, வேணாம் எனக்கு. நீங்கள் ஆமாம், ரொம்ப யாருமே நம்ப மாட்டாங்க. என்னோட சேனல்ஸ்லாம் பார்த்துட்டு அண்ணே பயங்கர கெத்தர் பப்பில் தலை, பைக்லாம் ஓட்டியா தலை, என்ன தலை மாசாக இருக்கிற, எந்நேரமும் சரக்கா தலை அப்படிம்பாங்க. நான் காலையில் காஃபி குடிச்சிட்டு உங்களுக்காக கண்ட இங்கிலீஷ் புக்கெல்லாம் படிச்சுட்டு பேப்பரில் எழுதி பாட்காஸ்ட் பேசுகிறான்ல நீங்கள் சொல்லுவடா அப்படிம்பேன். ஸோ ஆள் டோட்டலாக ரொம்ப அதிகமாக பேச வராது, ரொம்ப அமைதி. நேரில் ரொம்ப அமைதி. கூட சேனல் இருக்கிற பையனுக்குலாம் தெரியும், நேரில் பார்க்குற விஜய்க்கும் சேனல் இருக்கிற விஜய்க்கும் வேறு மாதிரி இருக்கும். பாட்காஸ்ட் வந்து நான் தான். டெம்பிள் பிங்கி பார்க்குறவங்களுக்கு இது ஒன்றும் ஷாக்காக தெரியாது. பாட்காஸ்ட் கேட்டிங்க டெம்பிள் பிங்கி போட்டிங்கன்னா இது எங்கள் அண்ணன் இல்லை அப்படிம்பாங்க, இங்கே வேறு மாதிரி இருக்காரு, இங்கே வேறு மாதிரி இருக்காங்க. ஸோ பாட்காஸ்ட் வந்து நிஜமாவே நான் ரொம்ப அமைதி இன்ட்ரோவர்ட். நான் ஆன்லைனில் பண்ணுற வீடியோ வேறு, அதனோட வேலை அது ஜாலியாக. இன்னொன்று பயங்கர அது காமெடியே வரும், அது என்னோட அது கோப்பிங் மெக்கானிசம். ஓகே, எல்லாமே எனக்கு ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்களாம் ஸ்கூலில் காலேஜில் நடுவில் உட்காந்து காமெடியாக பண்ணிகிட்டு இருப்போம். அது எல்லாம் இன்ட்ரோவர்ட்டும் பண்ணுற வேலை அது. ஓகே, இப்போ இன்ட்ரோவர்ட்டில் நான் கேட்குறேன், இப்போ பேசிக்காக வந்து பொதுவாக ஒரு இன்ட்ரோவர்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்கள எந்த ஒரு வியூவில் பார்ப்பீங்க? கண்ணே பார்க்க மாட்டான், அவன் கீழே குனிச்சிட்டு இருப்பான், கண்டுபிடிச்சிடலாம், இங்கே வா நீ இங்கே வா, வாடா ஒன்றும் இல்லைண்ணா என்ன முழிக்கிற அப்படிமா, நான் எனக்கு தெரியும் ஐ ஃபவுண்ட் யூ அப்படிமா. அந்த வாழ்க்கை ஜாலியாக இருக்கும் இன்ட்ரோவர்ட்டடாக இருக்கிறது. ஆமாம், அது ஜாலி. வந்து நீங்கள் ஒன்று சொன்னீங்க, நான் வந்து அதை பார்த்தேன். என்னன்னா கோவிடில் வந்து கோவிட் வரும்போது நீங்கள் கஷ்டப்பட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்டிருப்பாரு, அதில் வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க நான் ஜாலியாக இருந்தேன். ஆமாம், ஐயோ இன்ட்ரோவர்ட்லாம் லாக்டவுன்லாம் எவ்வளோ தெரியாமல் ஹாப்பி. எங்களுக்கு நல்லா எங்கள் ரூமு 3 வேளை சாப்பாடு, வெளியே போக தேவையில்ல, கடைக்கு போக தேவையில்ல. மளிகை கடை போகிறதுலாம் இன்ட்ரோவர்ட்டுக்குலாம் கடுப்பாக இருக்கும். ஏஞ்சி போகணும், பேக் எடுக்கணும், அண்ணங்கிட்ட பேசணும், முட்டை காய்கறி சொல்லணும், அதை வாங்கிட்டு வரணும், அதெல்லாம் பெரிய ப்ராசஸ். வீட்டில் ஏஞ்சோடனே காஃபி வருதா, சாப்பாடு வருதா, அப்படியே சாப்பிட்டு தூங்கணுமா, எனக்கு ரொம்ப ரம்மியமாக இருந்த டைம் அது. கோவிட் முடிஞ்சோடனே சோகமாயிட்டேன் நான். ஓகேண்ணா, கம்மிங் பேக் டு த பாயிண்ட், என்னன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றின சில புக்ஸ் என்ன? நீங்கள் வந்து ஒன்று சொல்லியிருந்தீங்க, என்னென்னா புக்ஸ் வந்து வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையை ஏதாவது புக்ஸ் மாற்றிருக்கா? ஓஷோ மாற்றினார். அவர் எழுதின எந்த புக்கு வேணால் மாற்றும். அவருக்கான எல்லாத்தையும் சண்டை போட்டிருக்கேன். ஓஷோ அது படிங்க, படிக்காமல் சொல்லாதீங்க. கான்ட்ரவர்ஷியல் இல்லை, யாருக்கு தான் வாழ்க்கையில் கான்ட்ரவர்சி இல்லை, யாருக்கு தான் கான்ட்ரவர்சி உலகம் தரல, அவங்களும் பண்ணலை, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து அது முட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன். நிறைய பிரச்சனைலாம் தாண்டி தான் வந்தார். ஆனால் ஓஷோவோட எந்த புக் எடுத்தாலும் அவங்க வாழ்க்கையை மாற்றிடும். ஏதாவது சொல்லுங்கள். ஏன்னா நான் அப்போ டைமில் பயங்கர ஈகோவாக இருந்தேன். பயங்கர ஈகோவானாலே நான் தாண்டா அடுத்து யார் திரும்ப கொடாடுற டர்கோஸ்கிட்டாங்க ஒரு கோவத்தில் யாருக்கூடையும் பேசாமல் ரொம்ப ஈகோவாக இருந்தேன். அப்போ என்னோட இதில் ஒரு அண்ணன் ஒருத்தர் இருந்தார், அது குமார் அண்ணன்னு சொல்லிட்டு, ரொம்ப அமைதி, நேரமாக தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பார். வேலைன்னு கூட்டாக பண்ணுவார், மற்ற என்ன கண்ணை முட்டே உட்காந்துக்கிறாரு, என்ன இதெல்லாம் பழம் கெட்ட பழக்கம் மாதிரி உட்காந்துட்டு இருப்பான். ஒரு நாள் வந்து எல்லாருக்கூடையும் சண்டை, நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் சண்டை, யாருக்கூடையும் பேசலை. நானாக ஒரு இது ஒன்று பண்ணேன், அது படம் ஒன்று பண்ணேன். சொல்லி கிளம்படான்னு சொல்லிட்டாங்க, நானே காசு போட்டு எல்லாம் நின்றுச்சு. அவர் வந்து அப்போ ரொம்ப சின்ன பையன் இல்லை, காலேஜ் முடிச்சு ஆரம்பிக்கிறேன். அது புக்கை படி, யார் இது ஓஷோ, சும்மா படுறா அப்படின்னாரு. சொன்னார் படி, செருப்பால் அடிப்பார், ஆனால் படினா சும்மா படி, அதுக்கப்புறம் பேசாதேன். ஒரு 5வது புக்கம் 6வது புக்கம் போக 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 கண்ணில் தண்ணி வருது. ஈகோவெல்லாம் உடைக்கிறான், ஈகோங்கிற கிளாஸ் வந்து கள்ள தூக்கி அடிக்கிறான் அந்த ஆள். நான் என்ன தப்பு பண்ணேங்கிறது நேராக ஒரு ஆள் சொல்கிறான். இந்த பேஜுக்காக இவ்வளோ நாள் நான் காத்திருந்த மாதிரி இருந்துச்சு. அம்மா மாட்டிங்க அந்த புக்கை நைட்டு படித்து முடிச்சுட்டு கால் பண்ணி 50 பேர் கால் பண்ணி நான் இது சொன்னேன், சாரிங்க மன்னிச்சிருங்க, நீங்கள் வாங்க மன்னிச்சிருங்க, படம் பண்ணலாங்க. நீங்கள் அந்த படித்த அந்த பாயிண்ட் என்ன, அந்த ஈகோவை பற்றி? இல்லை, ஓஷோ வந்து இந்த புக்கில் எந்த டைட்டிலும் இருக்காது, ஒரே விஷயத்தை தான் வேறு வேறு வார்த்தையில் அது விக்ஸுங்கிறத மாற்றி எல்லா புக்லையும் சொல்லுவார். அவருக்கு வந்து தியானம் ரொம்ப முக்கியமாக பேசுவார். நம்ம நானுங்கிறது என்ன, அது நோ மைண்டுங்கிறது என்ன, ஜென்னுங்கிறது அது நிறைய போகும். அது என்ன புக்குன்னு கூட தெரியல, எல்லா புக்கும் ஒரே சேமாக தான் இருக்கும். எல்லாருக்கும் சாரி கேட்டு மறுநாள் வந்தாங்க, வந்து நின்னாங்க. பரவாயில்ல நம்ம பையன் ஃபோன் பண்ணா. அப்புறம் தான் புரிஞ்சுது நம்ம தான் பிரச்சனை, மற்றவங்க இல்லை. அதுக்கப்புறம் நான் அவரை வந்து என்னென்னு கற்றுக்க ஆரம்பித்தேன், தியானம் கற்றுக்க ஆரம்பித்தேன். டெம்பிள் மங்கியில் கெட்டவத்தை பேசியிருந்த விஜயதரா தான் தியானத்தை பற்றி பேசுவான்னு ஓசோவே நம்பி இருக்க மாட்டார். அந்த ஃபேஸ் அதுக்கு என் லைஃபையே மாற்றிச்சு எனக்கு. ஸோ அவர் ஒன்று. அதுக்கப்புறம்
அது மிர்தாத்தின் புத்தகம் எல்லாரும் சொல்லுவாங்க ஓஷோட ஃபேவரட்டான புக் அது. அது ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய இருக்குது. ஆலன் மூரோட அது வாட்ச்மேன். ஓகே. அப்புறம் இந்த பிராமித்தியான ஒரு புக் ஒன்று இருக்கும், அக்கல்ட்டோட சம்மந்தப்பட்ட ஒரு புக். ரொம்ப ஆர்வம் அதில். யாரும் அதிகமாக படிச்சிருக்க மாட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இந்த லவ் கிராஃப்ட்னு ஒருத்தர் இருக்கார், ஆத்தர், ஹாரர் ஆத்தர். அவர் ஃபுல்லாக அது பப்ளிக் டொமைன் புக்கு தான், அது நீங்கள் ஆன்லைன் ஃப்ரீயாகவே எடுக்கலாம். அவரோட அந்த அது காஸ்மிக் ஹாரர்ம்பாங்க. அந்த இது அட்டு டிடெக்டிவில் வந்து அதை தான் எடுத்திருப்பாங்க, அதில் ஐடியாஸ்லாம் அதில் வந்திருக்கும். ஓகே. அப்புறம் இந்த கிங் இன் ஹெல்னு ஒரு சின்ன நாவல், ரெண்டுமே அதில் வந்திருக்கும். ஸோ லவ் கிராஃப்ட் ரொம்ப பிடிக்கும். இந்த போயட்ரியில் இது மஹமூத் தர்விஷ்னு சொல்லிட்டு, அது பாலஸ்தீனிய கவிஞர். அப்படியே உங்களை அழ விட்டுருவான். அதாவது ஒரு நாடு இல்லாமல் வெளியே வந்தவர் தான் இன்னொரு நாட்டில் அகதியாக வாழ்கிறான், உள்ளே போக முடியாது, பாலஸ்தீன்லையும் இருக்கான், என் நாடு என்னை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது 10 லைன் 20 லைனில் இருக்கும் அவன் கவிதை ஒவ்வொன்றும். அது ஒன்றில்லாமல் ஆக்கிடும். இப்போலாம் ரொம்ப டவுனாக இருந்துச்சோ அவர் எடுத்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சு. அவர் பேரில் இறந்துட்டார். புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆமாம், எடுத்து படிக்க ஆரம்பிச்சு. வீட்டில் எல்லாம் லைப்ரரிலாம் இருக்கும். ஓகே. எல்லாருக்கும் கோவம் வரும், ஏன்டா அவ்வளோ புக்கை வாங்கி வச்சிருக்காங்க, அதுதான் படிச்சுட்டே இருப்பீங்க. ஆமாம், அது ஒரு ஹேபிட்டாக ஆகிடும். ஓகே. இப்போது ஒரு ரொம்ப ஸ்டாமராக அதற்கு இது பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. சரி, ஃப்ரீயாக பேசுங்க. சரி வா. நீங்கள் எங்கிட்டலாம் பதறவே தேவையில்லை, எத்தனை வாட்டினா கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகேண்ணா. இப்போது ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த ஃபெயிலியர்ன்ற விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன் அப்படின்னா, நம்ம சொசைட்டியில் ஒரு விஷயம் இருக்குது, நீ வந்து ஃபெயில் ஆகக்கூடாது, நீ வந்து ஒரு விஷயத்தை பண்ணுற அப்படின்னா நீ அதில் கண்டிப்பாக வின் ஆகணும், நீ கண்டிப்பாக அதில் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஃபெயிலியர் ஆகலை அப்படின்னா நம்மளால் ஒரு விஷயத்துக்குள்ளே போக முடியாது. அந்த செல்ஃப் டவுட்டே நம்மளை கில் பண்ணிடுவோம், போ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் இஸ் ஃபெயிலியர் டு யூ? இந்த சக்ஸஸ் ஃபெயிலியருங்கிறதே வந்து ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம லைஃப்பில் வந்து அதை வச்சு தான் எல்லாத்தையுமே ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஒரு வேலை செய்கிற வரைக்கும் தான் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க கையில் இல்லை. சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணும்பொழுது ஃபெயிலியர் ரொம்ப வலிக்கும். ஓகே. ஃபெயிலியர் ஆகிடும், அது ஆகக்கூடாதுன்னு நினச்சாலும் வலிக்கும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து அந்த பாட்காஸ்ட் பண்ணும்போது அப்படி தான், பாட்காஸ்ட் பண்ணும்போது என் மனசுக்கு மட்டும் பண்ணுவேன். நான் பண்ண ஒர்க்கில் பாட்காஸ்ட் பண்ணுறேன், எனக்கு பண்ணிப்பேன், எனக்கு நல்லா இருக்குன்னு. அது எனக்கு என்ன ஆனாலும் எதுவுமே தோணாது, நல்லா இல்லைனாலும் ஒன்றும் தோணாது, நல்லாங்கலாம் ஒன்றும் தோணுச்சுப்பேன். ஓகே, நமக்காக நம்ம மனசுக்கு உண்மையிலே பியூராக ஒன்று பண்ணும்போது சக்ஸஸ் ஃபெயிலியரை தாண்டி ஒன்று வரும். நான் ஜெயிச்சே ஆகணுங்க நீ எதை ஆரம்பித்தாலுமே அதுவும் சேர்ந்து வரும். ஒருவேளை தோத்துட்டீங்கிற வார்த்தையும் வரும். நம்ம இந்தியா மாதிரி நாட்டில், தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியில், ஆசியா மாதிரி நாட்டிலலாம் என்ன பிரச்சனைனா, நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஜெயிக்கணும், காசு ரிட்டர்ன் வரணும், ஜெயிச்சு ஆகணும், உனக்கு பாராட்டணும். நம்ம அந்த எல்லா வேலையுமே அதிலிருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போது அந்த சாக்லேட் சாப்பிட்றீங்க, அது சக்ஸஸாக ஃபெயிலியரா? ஜாய்க்கு ரெண்டுமே கிடையாது. கேம் ஆடுறீங்க, சக்ஸஸாக ஃபெயிலியரா? நீங்கள் பசங்களோட மேட்ச் ஆடுவீங்க, மேட்ச் ஆடிங்க தோப்பீங்க, நீங்கள் அழுது இல்லை, ஏன்னா உங்களுக்கு அந்த விளையாடுறது மட்டும் தான் சந்தோஷமாக இருக்கும். அது சக்ஸஸ் ஃபெயிலியருங்க வார்த்தை கிடையாது. நல்லா தூங்குறீங்க, அது என்ன சக்ஸஸாக ஃபெயிலியரா? உங்களுக்கு காலை எந்திரிக்காமையும் போகலாம், சக்ஸஸ் தான். ரெண்டுமே உங்களுக்கு வராது, ரெண்டுமே இல்லை. நீங்கள் அந்த மொமெண்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க, அவ்வளோதான். வாழ்க்கையில் பாதி விஷயம் நம்ம அதுக்குள்ளே வராது. ஓகே. ஆரம்பிக்கும் பொழுதே நீங்கள் ஜெயிக்கணும் ஆரம்பிங்க, எல்லா விஷயமும் இதே ப்ரெஷரை கொண்டு வரும். ஓகே, என்ஜாய் த மொமெண்ட் சொல்கிறீங்க. என்ஜாய் த மொமெண்ட் அது கூட வச்சுக்கலாம். ஓகே. ஆனால் இப்போ கேட்கலாம், இப்போது நான் ஒரு பெரிய படம் எடுக்கிறோம், அவ்வளோ காசு போகிறப்ப நீ அப்படியே அசால்ட்டாக விட்டுலாமாங்கன்னு கேட்கலாம். அதான் அந்த மாதிரி வேலையில் மட்டும் தான் கண்டிப்பாக நீ ஜெயிச்சு அவனுங்கிற ஒரு ப்ரெஷர். எப்போனா காசு அதிகமாக சேரும் பொழுது, மக்கள் அதிகமாக சேரும் பொழுது. இப்போது நீங்கள் வாருக்கு போகிறீங்க, அதில் அந்த பேச்செல்லாம் நீங்கள் வந்து ஜெயிச்சே அவனுங்கிற பேச்சு வரும். ஸோ உலகத்தில் சில விஷயம் வந்து அப்படி வச்சதுனால எல்லாத்துலேயுமே அதே பர்டன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. இப்போது நான் யோசிப்பேன், நான் சில ஃபெயிலியர்லாம் பார்க்கலன்னா இந்த பிளேஸுக்கு நான் வந்திருக்க மாட்டேன்னு நான் கண்டிப்பாக யோசிப்பேன். ஒருத்தன் போட்டுருந்தான், நீ பாட்காஸ்ட்டு வரணும் தான் அவனுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னா நான் யோசிச்சு பார்ப்பேன். அப்போது என்ன நான் சில இடத்துல நான் ஜெயிச்சிருந்தா என்ன, நான் வந்து பாட்காஸ்ட் நான் இந்த இடத்துல என்ன நீங்கள் வந்து உன்னோட விஜயவர்தனா யாருன்னு கேட்டிங்களா, அந்த கேள்வியே வந்திருக்காது. நீ என்ன பண்ணி படம் எடுத்த பயங்கரமாக அது கிட்ட பேசாமேங்கிற கேள்வியோட முடிஞ்சிருக்கும். ஏன்னா யாருன்னு என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நான் சில விஷயத்தை நான் தாண்டி வர வேண்டியதாச்சு. அதில் அந்த ஃபெயிலியரும் இருந்துச்சு. அந்த மொமெண்ட்டில் அது பயங்கர கஷ்டமாக இருக்கும். எண்டில் தான் தெரியும் அது ஏன் நடந்துச்சுன்னு தெரியும். இப்போ அந்த நான் எக்ஸாம்பிள் இது சினிமா கதை சொல்லுவேன். இப்போ நம்ம கதை எழுதுகிறோம், அது ஹீரோ ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு நிறைய பிரச்சனை வரும், படலாம் பிரச்சனை வரும். எண்டிங்கில் தான் அவனுக்கே அந்த பிரச்சனை ஆச்சுன்னு தெரியும். எண்டிங் சீனில் இதனால தான் இவ்வளோ ஆச்சா நமக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். நடுவில் நம்ம வந்து பார்த்துட்டோம்னா அந்த படம் அவுட்டு, அதான் தெரியும் இப்படி தான் ஆக போகுதுன்னு. என்றைக்கு நீங்கள் பேக் வருவீங்களோ படம் அவுட்டு, உங்களுக்கும் அது என்னட்டு அது தெரியக்கூடாது. அதனால தான் ஹீரோக்கு ஆச்சாப்பா கடைசி வரைக்கும் ஓகே வாழ்க்கைங்கிறது அதே தான். உங்களுக்கு அந்தந்த சீன் உங்களுக்கு என்ன
லாஸ்ட் சீனே உங்களுக்கு தெரியாது. அப்பப்போ ஏன் நடக்குதுன்னு புரியாது. எண்டில் தான் இதுக்கு தான் ஆச்சா, எண்டில் தான் நம்மளுக்கு தெரியும். எவன் ஸ்டோரி எழுதானோ அவனுக்கு தெரியும். மேலே ஒருத்தன் பார்ப்பான், வரதராஜ் எங்கே தான் போவ, அவனுக்கு தெரியும். அது எனக்காக சொல்கிறான்னா சொல்ல மாட்டான் அவன். ஏன்னா நமக்கு எங்கே போகிறோம் தெரிஞ்சுச்சுன்னா ஜாலியாக இருக்கும். இங்கே தான் போக போகிறோமா, சரி சரி ஓகே. நமக்கு எப்போ லைஃப் ரொம்ப ஜாலியாக இருக்குன்னா இது எங்கே போகுதுன்னே தெரில உலகம். நம்ம அடுத்த வாழ்க்கை நாளைக்கு ஸ்டெப்பு அது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கை எவ்வளோ போராக இருந்திருக்கும். நீங்களும் 4 மாதம் இதுதான் ஆக போகிறீங்கன்னு உங்களுக்கு பேப்பரில் வந்துருச்சு, கவர்மெண்ட் எழுதி கொடுத்துருச்சுன்னா என்ன இருக்குது உங்களுக்கு வாழ? உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே தான் போகிறீங்கன்னு தெரிஞ்சிடும். சுவாரஸ்யமே இருக்குது. நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு தெரியாமல் இருக்கிறதா வாழ்க்கை நல்லா இருக்குது. ஓகே, சினிமாவும் லைஃபும் ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, நீ ஸ்டோரி எழுதும்போது அதை மைண்டில் வச்சு தான் நானுமே எழுதுவேன். ஒவ்வொரு முறை அவனுக்கு எதுவுமே தெரியாது எங்கே போக போகுதுன்னு. ஓகே, நம்ம சொல்லுவோம்ல இந்த படம் இப்படி தான் நம்மள போக போதுமோ, கடைசியில் அதே மாதிரி தான் போகும். அது அந்த படம் போரான படம்னு சொல்லுவோம். என்ன சொன்ன மாதிரியே போயிட்டு இருக்குது, என்னடா ஒன்றுமே இல்லை அப்படிமோ. அதுதான் வாழ்க்கையுமே. ஓகே, ஆனால் தேர் ஆர் சம் பீப்புள்ஸ் அவங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, நான் லவ்வில் தோத்துட்டேன், நான் படிப்பில் தோத்துட்டேன், ஒரு நல்ல வேலை கிடைக்கல அதுலேயும் தோத்துட்டேன், ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறேன் அதுலேயும் தோத்துட்டேன், லைஃப்லேயும் தோத்துட்டேன், இப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களோட பாதி தாட்ஸே இருக்கும். இதை நினச்சே வந்து அவங்க ஒரு ஓவர் திங்கிங்குள்ளே போவாங்க, டிப்ரெஷனுக்குள்ளே போவாங்க. ஏன் நம்ம மட்டும் ஃபெயிலியராக இருக்கோம் அப்படின்ற மாதிரியே ஒரு தாட்டில் க்ரியேட் ஆகும்ல. சில பேருக்கு வந்து அந்த தாட்ஸ் இருக்கும். இப்போது அவங்க வந்து இந்த சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னா அவங்க இதுலேருந்து எப்படி வெளில வரலாம்? அவனுக்கான பார்த்து இன்னும் அவன் அது கண்டுபிடிக்கல அப்படின்னு தானே சொல்லுவேன். ஏன்னா அவனுக்கான பிளேஸ் அங்கே இல்லை, அதனால தான் அவனுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அவனுக்கான இடம் அங்கே இல்லாமலே போயிடுச்சு. இப்போ ஒரு நல்ல பியானிஸ்டாக ஆக வேண்டிய வந்து அது டாக்டராக இருந்தானா அவனுக்கு டாக்டராக நல்லா இருப்பான். அவனுக்கு எதுவும் மண்டையில் ஓடும், இது நான் இல்லையேன்னு தோடும். எவ்வளோ பேர் ஆளாக இருந்தாலும் யாராவது ஒருத்தன் சின்னதாக பியானோ வச்சுக்கிறான்னா அவனுக்கு யாரில் ஆடும், ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு மாதிரி தோணும். இதுதான் வாழ்க்கையில் வந்து நம்ம எல்லாருமே இது தப்பான பிளேஸில் தான் இருக்கும். திஸ் இஸ் கால்ட் பேஷன், கரெக்டாக? இப்போது சில பேருக்கு வந்து தெரியவே தெரியாது தனக்கு என்ன பேஷன், தனக்கு வந்து என்ன வரும்னே தெரியாது. இவங்க வந்து அந்த பேஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க பேஷன் தெரியாதனால தான் தப்பான இடத்துல போய் ஒருத்தன் மாட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் சில பேருக்கு வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரில, அதனால தான் அவன் போய் அங்கே மாட்டிக்கிறான். ஸோ இப்போ வீடு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும், ஃபேமிலி எப்படி அமைஞ்சிருக்கும், உங்களோட வேலை எப்படி அமைஞ்சிருக்கும். அதனால தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுன்றாங்க வாழ்க்கையை வச்சு. நீங்கள் வந்து உங்களோட அது கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து நீங்கள் இதுக்கு வாழ்க்கையில் பார்க்காத மாட்டேன் ட்ரை பண்ணி பார்க்கும்பொழுது உலகம் சொல்லும் இதுதான் உனக்கு அப்படிங்கும். நான் வந்து ஸ்டேஜில் ஏறுவேன் பேசுவாங்கன்னு ஐடியா வேணாம், பயங்கரமாக ஸ்டாமர், பயங்கரமாக திக்குவாய். நான் ஸ்கூலில் வந்து அது பிரசன் மிஸ் கூட சொல்ல வராது, நான் பேசுவேன்னு யாருக்கும் தெரியாது. முறை வந்து தெரியாமல் நான் ஸ்டேஜில் ஏறிட்டு ஒரு 10 நிமிஷம் எனக்கு கண்டினியூஸாக பேச ஸ்டாமர் ஆகவே இல்லை. அந்த மொமெண்ட் வரைக்கும் எனக்கு அது பண்ணவே தெரியாது. எனக்கு அந்த இடத்துல என்னோட இங்கிலீஷ் சார் தான் இது சிங்கராஜன் வெளில அவர் தான் ரொம்ப ஞாபகம் வச்சு, அவர் தான் நீ ஏறா பார்த்துக்கலாம்டா அப்படின்னாரு. அவர் சொல்லாத வரைக்கும் என்னால் பேசுவேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அந்த இடத்துல ஒரு அமைஞ்சுது, நான் உள்ள ஏறலைன்னா நார்மலாக நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு அப்படியே தான் இருந்திருக்கலாம். ஸோ அந்த விஷயம் எனக்கு அமைஞ்சது, நான் முடிவு பண்ணிட்டேன் கடைசி வரைக்கும் நான் ஸ்டேஜில் தான் இருக்கணும், இதான் வாழ்க்கை நல்லாக்கும் புரிஞ்சுது. அமையாதவங்க வந்து வெளியே வந்து அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான். சில பேர் இப்போ எனக்கு எதுவுமே வரல அப்படின்னா வேறு எதோ ஒன்று வந்திருக்கு அந்த இடத்துல இல்லைன்னு அர்த்தம். அவன் சும்மா 4 லைனு எழுதி பார்க்கலாம், பாடி பார்க்கலாம், மியூசிக் போய் பார்க்கலாம், டான்ஸ் ஆடி பார்க்கலாம், விளாண்டு பார்க்கலாம். எதுவுமே வராதான் ஒருத்தர் இருக்க மாட்டான். எதுவுமே பண்ணணும், எதுவுமே வரலையா இந்த கண்ணை முடி தியானம் பண்ணி சாமியார் வாழ்க்கை எழுதுக்கு ஆசிரமம் ஆரம்பிச்சுட்டு கோடிங்களை சம்பாதிச்சுட்டு போயிடலாம், ஸ்கேம் பண்ணிட்டு. அது பெஸ்ட்டு. ஓகே, கடவுள் ஏதாவது வச்சுருப்பான் எல்லாருக்கும். அண்ணா இப்போ வந்து இன்னொரு பாயிண்ட் நான் கேட்குறேன். நம்ம இதில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, 3 முயலை நீ துரத்துற அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே நீ வந்து 3 முயலையும் நீ பிடிக்க மாட்டேன். இதுவே நீ 1 முயலை துரத்துற அப்படின்னா அந்த 1 முயலை உன்னால் பிடிக்க முடியும். இந்த பாயிண்ட்டை நான் இங்கே ஏன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா, ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம சொசைட்டியில் வந்து இந்த மல்டி பேஷனட் பீப்புளை வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. எல்லாத்தையும் மல்டி பேஷனட்டை எல்லாத்தையும் வாய் வைக்கிறான் பாரு, அதான் ஒன்று பண்ண உருப்படியா அப்படிம்பாங்க. ஆமாம், இவங்களை வந்து இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு தாட் இருக்கும்ண்ணா, என்னென்னா பேஷன் ஒருத்தங்களுக்கு இதில் தான் பேஷன் இருக்காங்கன்னா அவங்க கூட பரவாயில்ல தப்பிச்சிக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணிடுவான் அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கை வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த மல்டி பேஷனட்டை வந்து நம்பவே மாட்டாங்க. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் 2 பேருமே, நான் வந்து என்னென்னவோ பண்ணியிருக்கேன், சிம் எடுத்திருக்கேன், சிஏ படிச்சிருக்கேன், ட்ராப் அவுட் ஆயிடுவேன், கிரிக்கெட் போவேன், கிரிக்கெட் ஆக போகிறேன் அப்படின்னு கிரிக்கெட் போவேன், எல்லாத்துலேயும் விட்டு எல்லாத்துலேயும் வெளில வந்துட்டு எனக்கு கடைசியில் எனக்கு ஒரு விஷயம் அமைஞ்சுது. ஆனால் நான் உங்களை எப்படி பார்க்குறேன்னா எல்லா விஷயத்தையும் ஜகிள் பண்ணுறீங்க, அந்த பால்ஸ் போட்டு பிடிப்போம்ல அந்த மாதிரி பண்ணுறீங்க. ஸோ இதுதான் மல்டி பேஷனட் நான் சொல்கிறேன். இப்போது இந்த மல்டி பேஷனட் விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த பர்சனுக்கு வந்து ஒரு பெரிய இன்செக்யூரிட்டி இருக்கும், நம்மளுக்கு எதுவுமே வராதோ அப்படின்ற மாதிரி. ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை ஆரம்பத்தில்
அது பாலிமேத்தன் இருப்பாங்க பழைய டைமில் கிளாசிக்கல் டைம் அவங்க மேலே பயங்கர மரியாதை இருக்குது. மல்டிபேஷன் ஜனங்களை தான் உலகம் மதிச்சது. டாவின்சி பெரிய மல்டிபேஷனட் அவர். ஓகே. அது ஐன்ஸ்டைன் பெரிய மல்டிபேஷனட் அவர். ஏன்னா அந்த காலத்தில் வந்து இந்த ஸ்கூல் காலேஜ் சிஸ்டம் இல்லாதப்போ ஒரு ஆள் தான் எல்லாத்தையுமே பண்ணணும். இப்போ டாவின்சி பெரிய ரைட்டராக இருப்பார், பெரிய அவர் டிராயிங் வரைவார், அது போயிட்டு கதை எழுதுவார், வரைவார், எல்லாமே டேலண்டமாக இருப்பார். அப்போ நீங்கள் அப்படி தான் இருக்கணும். ஒரே ஆளை வந்து எல்லா இதுலேயுமே இருப்பார், ஆர்ட்ஸில் இருப்பார். இப்போ வந்து நம்ம அது பயாலஜி குரூப் எடுக்கிறோம், ஃபிசிக்ஸ் குரூப் எடுக்கிறோம், தனியாக எடுக்கும். அப்போ கிடையாது. அப்போ ஒரே மனுஷன் எல்லாத்தையுமே எடுப்பான், எல்லாத்தையும் படிப்பான். எல்லாத்தையும் படிக்கும்போது எல்லாத்துக்குமான அது கனெக்ஷனை கண்டுபிடிப்பான். அது பயாலஜிலேருந்து ஃபிசிக்ஸுக்கு போவான், இது அங்கேருந்து கெமிஸ்ட்ரிக்கு போவான். வேர்ல்டை வந்து ஒன்றா பார்ப்பான். அந்த உலகம் வந்து ஒரு டைமுக்கு மேலே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸ்கூல் காலேஜ் வந்ததுக்கப்புறம் தனியான ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. சிங்கிள் பேஷனேட் அங்கே தான் கிரியேட் ஆகுறாங்க. இது ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிற வார்த்தை தான் இங்கே பிரச்சனை. அவன் இதில் ஸ்பெஷலிஸ்ட்டுமா, அவனுக்கு வேறு எதுவுமே தெரியாத விட்டுட்டு அவங்க வர ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு அங்கே மட்டும் போன்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஜனங்க வரும்போது இந்த பாலிமேத்தோட வேலை வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால வந்து அதை வந்து கிண்டலாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த மல்டி பேஷனட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட பிரெயினோட ஸ்ட்ரக்சரே அப்படி தான் இருக்குன்றாங்க. எனக்கு இது ADHD இருக்குது, டாக்டர் கிட்ட போயிட்டு இருக்குங்க ADHD இருக்குன்னா ரொம்ப நாள் டவுட்டாகவே இருந்துச்சு. நான் போய் கேட்க, நீங்கள் எதுக்கு உள்ளே வந்தீங்க? நாங்கள் தம்பி பாட்காஸ்ட் பண்ணுறீங்க, ஸ்டாண்டப் பண்ணுறீங்க, ஆக்டிங் பண்ணுறீங்க, டைரக்ட் பண்ணுறீங்க, 7 சேனல் வச்சுருக்கீங்க, இது இல்லாமல் தனியாக வேறு பேசுகிறீங்க, நீங்கள் வரவே வராது உங்களுக்கு இருக்குது அப்படின்னாங்க. நான் வந்து நார்மல் வேலைக்கு போயிருந்தா நான் வந்து அது ஒன்றும் இல்லாமல் போயிருப்பேன் அப்படின்னாங்க. ஏன்னா உங்கள் பிரெயினோட ஸ்ட்ரக்சரே அப்படிதாங்க, நீங்கள் வந்து அந்த பேட்டர்ன் சீக்கிங் பிரெயின் தான் உங்களுக்கு, நீங்கள் எல்லா வேலையும் பார்த்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி பசங்களை வந்து ரொம்ப டவுன் பண்ணாமல் அவன் அதை நம்புறது ஒன்று. இன்னொன்று வந்து என்ன ஆகும்னா, ஒரு அழகாக ஒரு வீடியோவில் பார்த்தேன், அந்த மோனோ கேரியர் எடுக்கிறாங்க, சிங்கிள் பேஷ் எடுக்கிறவங்க வந்து நேராக போவாங்களாம், வேகமாக போயிட்டுருப்பாங்க. நம்ம வந்து மாற்றி 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 மெதுவாக போகும். ஒன்ஸ் என்ன ஆகும்னா, இந்த எல்லா பேஷனும் சேர்ந்து ஒரு மொமெண்ட்டில் ஒரு ஒரு அது புது விஷயமா மாறும். அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். புது விஷயமா மாறும்போது க்ரோத் ரொம்ப வேகமாக இருக்குமாங்க சொல்லுவா போகிற விட. இன்னொன்று அதை பார்த்துட்டு டேய் அவன் எப்படா பண்ணாத, அது எப்படியோ பண்ணாடா, நம்மளை வந்து அடி கூட பண்ண முடியாது அப்படிமா. அந்த இடத்துக்கு கொண்டு போகிறவங்க நீங்கள் அமைதியாக போகிற ஃப்ளோ ஸ்டேட் அவனுக்கு கிடைக்கும். ஆமாம், அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே, இங்கே இன்னொரு கொஸ்டின் இருக்குது. அவன் எப்படி வந்து அவனோட ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணுறது? இதுவே வந்து அவனுக்கு பெரிய போராட்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, மல்டிபிள் பால்ஸ் அவன் ஜகிள் பண்ணுறான் அப்படின்னா ஃபேமிலி ஒத்துக்காது. நீ ஒரு விஷயத்துக்கு போ. ஆனால் அவன் பிரெயின் என்னன்னா அந்த ஒரு விஷயத்தில் இருக்கவே இருக்காது. நம்ம அப்போ என்ன முதல் பிரச்சனை வந்து அது காசு பிரச்சனையாக இருக்கும். அப்போ மல்டிபிள் பேஷன் என்னன்னா, ஒருத்தன் அது சோலோ பேசுகிறாங்க இவ்வளோ சம்பாதிக்கிறான்னா, இதே சம்பாதித்தா அந்த எல்லா வேலையிலும் கொண்டு வர வேலையை கற்றுக்கணும். நான் வந்து பாட்காஸ்ட்டில் கொஞ்சம் கொடுப்பேன், வீடியோவில் கொஞ்சம் கொடுப்பேன், ஆக்டிங்கில் கொஞ்சம் கொடுப்பேன், அப்புறம் எங்கள் அம்மா அமைதியாக்குவேன், எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொடுப்பேன், சேர்த்து அம்மா ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, சிங்கிள் வேலை பண்ணேன், என் மூளை அவ்வளோதான், நான் மாத்திரனா இதுவும் வராது, வீட்டில் சும்மா தான் உட்காந்துருப்பேன், இல்லை அதே போய்க்கோ அப்படிமா. அதை நம்ம வேணால் கற்றுக்கலாம். பாட்காஸ்ட் எனக்கு கொஞ்சம் வருது, சேனலில் கொஞ்சம் வருது, ஆக்டிங்கில் கொஞ்சம் வருது, டைரக்ஷனில் கொஞ்சம் வருது, இப்படி நான் பிரித்து கொண்டு வர முடியுது. அதுதான் நம்ம கற்றுக்கணுமே தவிர இது வேணான்னு சொல்கிறது பெரிய தப்பு. ஓகே, அவனோட லைஃபே ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஓகே, மல்டி பேஷனட் வந்து தப்பே கிடையாது. மல்டி பேஷனட்டுங்கிறது ஒரு கிஃப்ட்டு. வேர்ல்டில் எல்லா விதமான அது பெரிய விஷயம் பண்ண எல்லாருமே அந்த மாதிரி இருந்தவங்க தான். அது நெப்போலியன் அப்படி தான். நெப்போலியன் பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கார், மேக்ஸ் ஃபிசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆள். இன்னைக்கு வேர்ல்டே பாதி கண்ட்ரோல் பண்ண ஒரு ஆள் அவர். முக்கால்வாசி இது சயின்டிஸ்ட்டுங்க, டாக்டருங்க, இன்ஜினியருங்க, பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க முக்கால்வாசி மல்டி பேஷன் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களால தான் வேர்ல்டு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அவங்கள வேணான்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. ஹிட்லர் வந்து அவன் ஒரு மல்டி பேஷன் தான். அப்படியா? பெயிண்டரு, இந்த பக்கம் கமாண்டரு, அப்படியே இருப்பானுங்க. அதனால் எல்லாமே நன் இது நல்ல பக்கம் சொல்ல முடியாது. டார்க் ஜோக். ஆனால் இப்போ வந்து இந்த கம்பேரிசன் பற்றி நான் டேப் பண்ணுறேன். என்னென்னா, இப்போது சில பேர் வந்து நம்மலாம் வந்து லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு பாத்துக்கு ஓடிட்டுருக்கோம். இதுதான் நம்ம பார்த்துன்னு தெரியாமல் ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். லைஃப்பில் வந்து ஓகே எனக்கு வந்து அந்த இடத்துக்கு நான் போகிறேன், பட் நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம நிறைய ட்ரை பண்ணுவோம். இந்த இடத்துல இன்னொருத்தர் நம்மளோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், கூட இருந்தவங்களாக இருக்கலாம், இவங்க வந்து மேலே போயிடுவாங்க. அவங்க வந்து எப்படி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட ஃப்ரெண்டு வந்து ஒரு 40,000-50,000 சம்பளம் வாங்கிட்டு இருப்பான். நம்ம என்ன அப்படின்னா வேலையே இல்லாமல் வீட்டில் உட்காந்துட்டு இருப்போம். நம்ம வேறு விஷயத்தை ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருப்போம். இந்த கம்பேரிசன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி எல்லா விஷயத்தையும் உள்ளே கொண்டு வரும். இப்போது ஒருத்தர் வந்து இப்படி செல்ஃப் கம்பேரிசன் நம்மளே பண்ணிக்கிறோம்ல. ஒன்று ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸு, சொசைட்டி இவங்க பண்ணுவாங்க. இன்னொன்று நம்மளே பண்ணுறோம்ல. நம்மளே பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் இது பண்ணிக்கலாம்? எனக்கே அது இருந்திருக்கு. வந்து என்னோட ஆன்லைன் சேனல்லே திடீர்னு பார்த்தா நீ நேற்று வந்து சேனல்லாம் டக்குன்னு பெருசாக எடுப்பாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருந்தேன் எனக்கு தோணும்.
என் கூட ஃப்ரெண்டாக இருந்தாங்க பெரிய படம் பண்ணியிருப்பாங்க, நீ அப்படியே இருந்திருக்கேன்னு தோணும். ஒரு டைமில் தோணிக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அதுவும் பேசிக் பிரெயினோட ஒரு இதுதான் கம்பேரிசன். ஜெலசியை வச்சு தான் வேர்ல்டே இயங்குது. இது எங்கே அமைதியாகும்னா நம்ம யாருங்கிற கிளாரிட்டியை ஒரு பாயிண்ட்ல கொண்டு வந்துடணும். இல்லைங்க இதாங்க நான், டைம் எடுக்கிடுங்க தக்காளி போதுங்க, இதுதாங்க நானுன்னு எங்கே நின்றுட்டோமோ அப்போ தான் இந்த கோவமோ அந்த பொறாமையோ முதல்ல குறையும். ஒரு டைமில் இந்த ஆண்ட்ராய்டெலாம் ஃபோன் வந்து பிளாஸ்ட் ஆகும்போது ஜம்ப் கட்ஸ் வந்தாங்க. ஜம்ப் கட்ஸ் வந்து ஒரு 4 மாதம் மில்லியனில் வந்துச்சு. நான் என்னடா ஷாரா இவ்வளோ வருஷம் பண்ணிட்டு இருக்கா, மில்லியன்லாம் முறை பார்க்கணும், இவ்வளோலாம் வருமாடா ஃபோனில். ஓகே, பயங்கரமாக ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போ லேட்டராக போக போக இல்லை நமக்கான ஜென்ரேஷன் ஒரு டைம் நம்ம ஜாலியாக இருந்தோம், நமக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. இவன் இப்போ வந்த பையன் அவனுக்கான ஃபேன்ஸ் வேறு, ஃபோன் மாறுது, ஸ்மார்ட் ஃபோன் வருது, வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன பசங்க இன்க்ரீஸ் ஆகுறாங்க. இப்போ நாங்களும் அவங்கள மாதிரி ட்ரை பண்ணால் அதுவும் வேலை செய்யாது. நீ யாருங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்கன்னு ஒரு டைம் ஒன்று இருந்துச்சு. சினிமாலேயுமே அப்படி தான். ஸோ அந்த இடம் வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஜெலசி வந்துட்டு நீங்கள் யாருங்கிற பார்த்த விட்டு மாற்றி நீங்கள் பின்னாடி போக ஆரம்பிச்சிங்கன்னா அதுவும் வராது இதுவும் வராது. அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் போயிட்டான், நானும் அவனை மாதிரி ஆக போகிறேன்னா அது எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்குன்னு ஒன்று இருக்கும், காஸ்மாஸ் உங்களுக்குன்னு சொல்லி வச்சுருக்கோம், அதை நீங்கள் பிடிச்சிட்டு போகிறது மட்டும்தான். என்னன்னா யார் உலகத்தில் ஒரு பெரிய ஜெயிக்கிறான, யாரை ஒரு நல்ல மனுஷன்னா இவ்வளோ விஷயம் சொல்கிறோம், ஜெலசி பொறாமல் இன்செக்யூரிட்டி இவ்வளோத்தையும் தாண்டி வந்து நிற்கிறான் பார்த்தீங்களா 50 வயசில், இதாண்டா நான். அவனை மட்டும் தான் உலகம் பாராட்டுது, அவனை தான் காப்பாற்றுது, அவனை தான் ஞாபகம் வச்சிருக்குது. மீதி யாருமே எல்லாமே காண போயிடுறான். ஃபேம் கேம்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் பரவாயில்லையா, கடைசி வரைக்கும் அவன் என்ன அந்த இடத்துல அவன் தான் மனுஷங்கிற பேர் வாங்க. நீங்கள் எல்லோரும் எடுத்து பாருங்கள், நல்லவனோ கெட்டவனோ அவனை எதுக்காக ஸ்டாண்ட் பண்ணாங்கிறது மட்டும் தான் பேசுமே தவிர எவ்வளோ காசு வச்சிருந்தான் எவ்வளோ ஃபாலோ எதுவுமே கணக்கில்லை. அவங்களாம் காண போய் ரொம்ப நாள் ஆகிடும். அவன் நின்னான்பா, அவன் அவ்வளோ செஞ்சானுங்க, அவன் என்ன கடவுள் டயர்டாகணும், இவனுக்கு என்ன இவ்வளோ பண்ணுறேன் அப்படி நின்றுக்கிட்டே இருக்கான், தக்காளி என்ன நினச்சிட்டு இருக்கான் அவன் சொல்லணும், போட்டு பாடுறா முடியுமா அவனால் அப்படிங்கணும். அந்த இடம் தான் அந்த ஒரு ஸ்டாண்டிங் ஃபார் த ரைட் திங்கை விட உங்களோட திங் அதுதான் வந்து உங்களை வந்து த கிரேட் மென் ஆக்குது. நான் அவனை எல்லாரையும் படித்து பார்த்துட்டேன், அவங்க ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. நீ என்னை பாரு பார்க்காத, காசு கொடுக்காத, நான் ஜெயிக்கிறேன் தோக்கிறேன் கவலை இல்லை, இதுதான் நான் மைண்டில் செட் பண்ணிட்டேன், சாருக்கு இதுக்காக நான் நிற்பேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு ஒரு ஏஜ் வரும். அது ரொம்ப சின்ன வயசில் வராது. அந்த சின்ன வயசில் நீங்கள் படணும், தோக்கணும், அழுவணும், ஜெலசி வரணும், செவுத்தில் இடிச்சிக்கணும், பொசசிவ் ஆகணும், இன்செக்யூரிட்டி ஆகணும், எல்லா கருமும் வரணும். அதுதான் உங்களை அடுத்து கொண்டு போக. இந்த இது எதுவுமே உங்களுக்கு வரலன்னா ரொம்ப டம்மியான வாழ்க்கை வாழ்றீங்கன்னு அர்த்தம். எல்லாமே இருக்கு, ஒன்றுமே இல்லை, அவனால் முடியாது, அப்படி இருக்கவே முடியாது ஒரு மனுஷனால். அதனால் அவன் அதெல்லாம் தாண்டி வரும்போது தான் நிற்பான். ஓகேங்க சரி தம்பி இதான்ப்பா நான் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மொமெண்ட் வரும்போது அவனுக்கு தான் யாருன்னு புரிய ஆரம்பிக்கும். மேட்ரிக்ஸ் எப்படி விரியும். ஓகே, இதே இதுலேருந்து நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல தமிழ்நாட்டில் உங்களை தவிர பெர்ஃபெக்டாக பதில் சொல்ல ஆளே இல்லை. ஓகே, த ஆர்ட் ஆஃப் ஃபைட்டிங். இப்போது நீங்கள் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு அவார்டை வாங்குறதுக்கு ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் ஆயிருக்கு. ஆமாம், 15 வருஷம் ஓடி இருக்கீங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க, இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம். அவ்வளோ 15 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கீங்க ஒரு விஷயத்துக்காக. நீங்கள் அவார்டுக்காக ஓடலை, ஆனால் வந்து அந்த ஒரு ரெக்கக்னேஷன் இதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு 15 வருஷம் எதுவுமே இல்லாமல் போயிருக்கீங்க. அது எப்படி இருந்துச்சு அந்த பீரியட்? அது வந்து உங்கள் லைஃப்க்கு வந்து என்ன கற்றுக் கொடுத்துச்சு? அவார்டு தரவங்க வெயிட் பண்ணல, சொன்னது போது அவார்டு தரவங்க எதுவுமே அதுக்கான வெயிட் ஒன்று பண்ணலை. அது லிஸ்ட்லேயே இல்லை. பண்ணுறத ஹாப்பியாக பண்ணுறோம், அது ஒரு விஷயம். ஏன் பண்ணுறோம், அதுக்கு பண்ணுறோம், இது சரியாக பண்ணுறோமா, இது மட்டும் தான் வச்சுருந்துச்சு. அவங்க தரும்போது எனக்கா டேய் நல்லா பாருங்கடா விஜயவதராஜர் உங்களுக்கு தானே கால் பண்ணுறோம் அப்படின்னாங்க. ஸோ அது வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. அது என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் உங்கள் வேலையை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை இக்னோரே பண்ண முடியாது அப்படிம்பாங்க ஒரு கோட்டை. அது உண்மை. அது டேய் என்னடா எங்கே பார்த்தாலும் நிற்கிறான், சரி கூடுறா அவனையும் கூப்பிட்றா அப்படின்றவாங்க, டயர்டாகவே அவங்களை கூப்பிட்டுருவாங்க. ஓகே, அது ஒன்று நான் ஃபீல் பண்ணேன். அது ஒன்று தான் எது டெய்லி இந்த ட்ரைவ் பண்ணுச்சுன்னா, இல்லைங்க எனக்கு வந்து ஓகே நான் சொல்லு அதுதான் நான் கேட்க வந்தேன். எது வந்து உங்களை அந்த 15 வருஷம் ட்ரைவ் பண்ணுச்சு? ஏன் அப்படின்னா இங்கே பாதி பேர் கிவ் அப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆமாம், எனக்கு ஒரு விஷயம் வரல. இப்போது நீங்களே வந்து இங்கேயே வந்து சொன்னீங்க, என்னடா 10 பாட்காஸ்ட் பண்ணிட்டு நீ வெளில போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையனை கேட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. இப்போது நீங்கள் பாருங்கள், இப்போ யாராவது ஒருத்தர் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறாங்க, அவங்க போயிடுவாங்க அங்கேருந்து. என்ன 10வது விஷயம் ஒர்க் ஆகலையா, 2 மாதம் பண்ணுவாங்க, 4 மாதம் பண்ணுவாங்க, வெளில போயிடுவாங்க. 15 வருஷம் ஒரு விஷயத்துக்குள்ள என் கூட சேனல் ஆரம்பிச்சு யாருமே இப்போ இல்லை. அது ஏன்னு நான் யோசித்தேன், எல்லாத்தையும் போய் கேட்டேன். என் கூட ஆரம்பிச்சு யாருமே இல்லை. கேட்டால் அது காசு வரல விஜய், விட்டு போயிட்டோம், பெருசாக எதுவும் வரல அப்படின்னாங்க. ஸோ அதுதான் அவங்களோட க்ரைட்டீரியாவாக இருந்திருக்கு. காசு வரல எனக்கு போதும். ஸோ நானும் ஷாராவும் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு தான் பண்ணோம். ஓகே, என்னன்னா நானும் அவனும் பயங்கர ஜோக் பேசிப்போம், டார்க் ஜோக் பேசிப்போம், பயங்கர
அது கிட்ட அதெல்லாம் பேசிப்போம். இது வந்து நார்மல் மீடியாவில் ஏன் இல்லைங்கிற கேள்வி இருந்துச்சு. இதுதான் நம்ம ஜனங்க கல்ச்சர், இதுதான் நம்ம ஏன் சினிமாவில் வர மாட்டேங்குது, டிவியில் வர மாட்டேங்குது, ஏன் இதெல்லாம் வேணான்றாங்க. சரி வாடா அவங்க .com ஒன்று இருக்கான், அதில் பேசுவாங்க மாதிரி தான் ஆரம்பித்தோம். எங்களுக்கு அதுதான் ட்ரைவாக இருந்துச்சு. ஃபேமோ காசோ எங்களுக்கு அப்போ ஐடியாவே இல்லை, என்னென்னு கூட தெரியும் யூடியூப் எங்களுக்கு. இந்த மாதிரி விஷயத்த இதில் தைரியமாக பேசலாமாடான்னு இருந்துச்சு. அதுக்கு ஆரம்பித்தவங்களோட ட்ரைவே அதுதான். ஹாப்பியாக இருக்கும் அதில் போய் உட்காந்தாங்கிற விஷயம். நீங்கள் உங்கள் ஒர்க்கை வந்து நான் ஹாப்பியாக இருக்காக மட்டும் தான் பண்ணுறேன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் உங்களை ட்ரைவ் பண்ணும். ஓகே, நீங்கள் ஒரு சின்ன ரிவார்டுக்காக வச்சு வேலை பார்த்தீங்கன்னா அது வரலாம், அந்த வேலையை விட்டுருவீங்க. வேறு ஒரு பெரிய சேனலில் ஒருத்தங்க அவங்க ஒரு குட்டி சேனல் ஒன்று ஆரம்பித்தாங்க. அதை வந்து அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டால் இல்லைண்ணே போனால் 450K இதுதான் இருக்குது சப்பு இது என்ன சொல்கிறேன் தம்பி எனக்கு அதெல்லாம் விட்டுட்டோம்னே. ஸோ அவங்களோட பாரே வேறு. அவங்களுக்கு எல்லாம் பயங்கரமாக அது மில்லியனில் பார்த்தவங்க, அவங்களுக்கு இது ரொம்ப கம்மி, எனக்கு ரொம்ப பெருசு. ஸோ அப்போ தான் புரிஞ்சுது அவங்கவுங்க இதுக்கு ஏற்ற மாதிரி தான் சில விஷயத்த பார்க்குறாங்க பார்க்கலங்கிறது. ஓகே. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா அவ்வளோ பேர் நம்பருக்கு ஒன்று இருந்திருக்கல ஒரு ஆர்ட், அது ஏன் நீ அவங்க ஸ்டாப் பண்ணணும்னு யோசிச்சேன். ஸோ எனக்கு ஒரு 5 பேர் பார்த்தாலும் ஒன்று தான், 500 பார்த்தாலும் வந்து 5 லட்சம். 5 பேர்லையும் யோசிச்சு பாருங்க, 5 பேர் ஒரு 5 பேர் நிற்பான் பேசுகிறான்னு கேட்குற மாதிரி தான் அது. ஸோ நம்பர் வந்து நம்மளை வந்து க்ரைட்டீரியா பண்ணுறதே இல்லை. ஓகே. ஏன்னா சில விஷயம் இப்போ இந்த பாட்காஸ்ட்லாம் நம்மளாம் ரொம்ப கம்மியாலாம் இருக்கும். ஆனால் நிறைய பேர் நான் இன்றைக்கி நான் இருக்கேன்னா அந்த பாட்காஸ்ட் தான் காரணமா. அதுக்கு உங்களுக்கு அது காசு கிடையாது, அதை நீங்கள் அது குவான்டிஃபை பண்ண முடியாது. அதாவது ஒன்றால் என் வாழ்க்கை மாறிச்சுங்கிறதுக்கு அது நீங்கள் என்ன காசு சொல்லுவீங்க, விலை சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுதான் என் விஷயம். சில விஷயத்துக்கு வந்து ப்ரைஸே கிடையாது, அதுக்காக தான் ரன் ஆகிறோம். அது ஓகே பரவாயில்ல இதெல்லாம் பண்ணுறோமா, ஓகேவா இன்னும் பேசலாம் அப்படிமா. ஓகே. வீட்டில் சண்டை நாரும் பிரச்சனை வரும், கத்தும் தானும் பேச நான் சோகமாக இருக்கேனே ஏதாவது பேசினேம்மா, அவன்கிட்ட இன்ஸ்டாகிராம் வாய்ஸ் மெசேஜ் பேசிகிட்டு இருப்பேன், சும்மா எதாவது பேசினேம்மா அலடிக்கிறான், நீ பேசிட்டேனே அப்படிமா. நம்ம எங்கள் வீட்டில் மரியாதை இருக்காது, நம்ம குரலெல்லாம் கேட்க ஒருத்தர் இருக்கானா, உனக்காக நான் பேசுகிறேன் தம்பி, இன்றைக்கி பாரு எபிசோடு வருது அப்படி. ஸோ இந்த ஒரு ஹாப்பினஸ் தான், சந்தோஷம் தான். ஒரு 4 கமெண்ட் எங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். சரணா கமெண்ட் வந்துச்சு 4 கமெண்ட் போடுற கமெண்ட்லாம் வர மாட்டா யூடியூப்பில் அப்படிம்பாங்க. நாங்கள் அப்படி வந்தவங்களுக்கு எங்களுக்கு எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாதுல்ல. அதனால தான் நான் டெய்லி உட்காந்து கேமரா ஆன் பண்ணி பேசிட்டு கட் பண்ணுறது எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால தான் யாரும் கண்டுப்பாங்க கண்டுக்க மாட்டாங்க, கூப்பிடுவாங்க, என்ன அவார்டெலாம் கூப்பிடவே மாட்டாங்க தமிழ் மைக்கெல்லாம், இன்வைட்டே வராது. எதுக்கு அவங்களாம் வேணாம் அவங்க மோசமான பசங்க அப்படிம்பாங்க. ஆனால் பேக்கில் உட்காந்துருப்பேன், அண்ணேம்பாங்க, அவ்வளோதான் வணக்கம் ஒன்று போட்டு வெளியே வந்துடுது, இப்படி தான் இருக்கும். ஸோ அதை ஒரு ஜாலியாக நான் இதான் பண்ணாங்க அப்படியே இருந்துக்கிறோமோ ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபார் த சேக் ஆஃப் ஹாப்பினஸ் தான். ஓகே, அப்படி எடுத்துக்கலாம் அதை. அப்போது வந்து விஜய் வரதராஜுக்கு வந்து காசு முக்கியமே இல்லையா? எங்கள் அம்மா கேட்டு செருப்பால் அடிக்கணும். இல்லை எனக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் ஆசையாக இருக்குது, பிராண்ட் ஹெட்ஃபோன் வாங்கணும், நல்ல ஷூ வாங்கணும். நான் பஸ்ஸில் தோணுது, அதனால் எங்கள் அம்மா மோதே இதில் எப்பயோ யோசிக்கணும் இல்லாமல் இப்போ தான் தோணுது எல்லாரையும் பார்க்க அப்படின்ட்டு இருக்கு. காசு வந்து அவர் நமக்கு ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். அது குமாரராஜா சொல்கிற மாதிரி ஒரு சின்ன பெட்டு 4 சாப்பாடு தான் உட்காந்துடுவேன். நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு செலவு இருக்குல்ல, நம்மளை வளர்த்தாங்களே சோறு போட்டு அவங்களுக்கு தரணுங்கிறதுக்காக தான் நான் ஓடி அதை கொஞ்சம் நான் பார்க்குறேன். இல்லைனா தெரியும் பசங்களுக்கு அண்ணன் வந்து ஃப்ரீயாக கூட டீலில் விட்டுட்டு போயிடுவார், அதெல்லாம் வேணாம் அப்படிம்பாங்க. ஸோ அது என் மூளை அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்மளை பார்த்துக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு ஃபினான்ஷியலாக அவங்கள நல்லா வச்சுக்கணுங்கிறத மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்கள் சைடில் வந்து உங்கள் ஃபேமிலி வந்து இந்த விஷயத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க, பணத்தை வந்து பெருசாக எதிர்பார்க்கல. உங்களுக்கு வந்து இது வந்து பணம் தேவைப்படுது, ஏன்ட்டு எதிர்பார்க்கல, அதான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. இது வந்து ஒரு பெரிய வரம், கரெக்டாக? ஆமாம், யாருக்குமே வராது. நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எப்படி பார்க்குறீங்க? லைக் உங்களோட ஒய்ஃபு, அம்மா வச்சுக்கோங்க, அம்மா வந்து பெருசாக கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா பணம் கண்டிப்பாக முக்கியம் இல்லை. ஒரு குழந்தைய ரைஸ் பண்ணுறோம். இப்போ தான் நான் பார்த்துக்கிறேன், இப்போ தான் ஆக்டிங் போகிறேன், டைரக்ஷன் பண்ண சம்பளம் வருது. ஒரு டைமில் அம்மாவும் அவங்களும் தான். இப்போ அம்மா வந்து வேலைக்கு கூட போகல, அவங்களே சொந்தக்காரங்கிட்ட கேட்டு அவங்க பார்த்துப்பாங்க. அப்புறம் ஒய்ஃப் வந்து பார்த்துக்கிட்டான். லவ் பண்ணும்போது நான் வந்து சேனல் லவ் மேரேஜா? ஆமாம், லவ் மேரேஜா. ஓகே, உங்கள் கதையை சொல்லுங்கள். இண்டோ கிறிஸ்டியனாவை லவ் மேரேஜ், அது கன்வெர்ட்லாம் நம்ம சர்ச்சில் போய் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அது ஆனதாங்க மேரேஜ்னாங்க. அதில் என்ன சாமி கும்பிட மாட்டேன் வந்துடுறேன் அப்படின்னு, ஏதோ ஒன்று பண்ணுங்க என் மண்டகளை தெளிங்க அப்படின்ட்டேன் நான். ஸோ அது ஜாலியாக போச்சு. அது அவங்களுக்கு வந்து நான் இதெல்லாம் ஆவேங்கிற ஐடியாக்கான லவ் பண்ணல, இப்படி போவாங்கிற ஐடியா இல்லை. நீயாவே இருப்போதும், நீ இப்படி இருக்கிறதே போதும். நாங்கள் அப்போ வந்து படம் நடிக்கல, டைரக்ஷன் பண்ணல, சேனல் பெருசாக ஃபேமஸ் இல்லை, பாட்காஸ்ட் எதுவுமே ஆரம்பிக்கல. அந்த மொமெண்ட்டில் என்னை வந்து அப்படியே பார்த்ததுனால நான் இப்போ பண்ணுற எல்லாமே அவங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. இவன் இப்படி வருவாங்கிற பிளானோட கல்யாணம் பண்ணலை. நீ வந்து இப்படி இருந்தாலும் எனக்கு போதும்னு சொல்லும்போது நான் பண்ணுறேன், நீ இதெல்லாம் பண்ணுவேன்றாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஷாக்காக இருக்குது அவங்களுக்கு. ஓகே. ஸோ அந்த ஹாப்பினஸ் தான் உங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆமாம்,
ஸோ அப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, எந்த பாரம் இருக்காது. ஆனால் காசு நெருக்கடி வரும்போது மட்டும்தான் எல்லாமே நமக்குள்ளே உடையும். நம்ம மேலே நம்பிக்கை உடையாது. ஒன்று ஏன் இன்னும் இந்த உலகம் வந்து இப்படியே வச்சிருக்குங்கிற கோவம் ஒரு அம்மாவுக்கு. ஏன்டா கண்ட படம் பார்க்குறேன் நல்லா இல்லை, ஏன்டா உன்ன முடிவு கேட்க மாட்டேன்றானுங்க, ஏமாம்மா எல்லா ஜோக்கும் நல்லா இருக்கு, நியமம் நம்ம மேலே பாஸ் ஆகுங்க, வீட்டில் மட்டும் சொல்லுவோம், நம்மள மட்டும் பெருசாக ஃப்ரஸ்ட்ரேஷன் கிரியேட் ஆகும். அது மட்டும் தான் உங்களை போட்டு செய்யும். ஆர்டிஸ்ட்டுங்களை ஹோல்சமாக இருக்கிறவங்கள காசு தர வேறு எதுவுமே செய்ய முடியாது. நம்மள மாதிரி ஆளுங்களை எது செய்ய முடியும், என்னடா சம்பாதிக்கிற அப்படிம்பாங்க, வேற அவங்களை கை கட்டி சொல்ல முடியாது. நான் ஹாப்பியாக இருக்கேன், அவன் ஹாப்பியாக இருக்கேன், நான் கோமரி அப்படிலாம் பேசுவேன், காசு இருக்கடா, ஓகே கூல், நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுதான் வந்து இதுதான் ஒரு டாக்டிஸ். நம்மளை பணத்தர வேறு வச்சு அடிக்கவே முடியாது. ஏன்னா அது ஒன்று தான் ஒரே டாக்டிஸ். ஒன்றாம் நீ சாவரா வர வச்சு பார்க்குறியா அப்படிங்கிற உலகம். ஹாப்பியாக இருக்கியா, ஹோல்சமாக பேசுறியா, ஹோல்சமாக பேசுறியா, தியானம் சொல்லி தெரியா, ஒன்றாந்தேதி வரும்பார் உலகம் ஒன்று கேட்கும் பாரு காசு. ஓ மை காட் அது காசு வராது, ஓ ஷிட். அதனால தான் அது ஓஷோ வந்து காசு கேட்டுச்சு, கார் கொடு, வாட்ச் கட்டிக்கிறேன். அதுக்கு காரணம் சொல்லிச்சு, இது காசு இல்லைம்மானுங்க, நான் வந்து காசோடு தான் வருவேன் அப்படின்னு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு, ப்ராக்டிக்கலாக பேசினார். ஓகே. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து பெருசாக அடிக்கும். நீங்கள் காசுக்கு பின்னாடி காசு தேவை, அதெல்லாம் நான் பையே சொல்ல மாட்டேன். நம்ம ஊரில் ஒரு வீடு வாங்குறதுக்கு, சோறு திங்கிறதுக்கு, 3 வேளை தூங்குறதுக்கு, ஏசி இல்லாமல் மெட்ராஸில் வாழ முடியாது. எதுவும் காசு தேவை. காசுக்கு பின்னாடி மட்டும் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் யாருங்கிற சோலை எடுக்கிற எல்லா வேலையும் நடக்கும். உங்களுக்கே தெரியும், நீங்கள் தெரியும் காசு நீங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே ஒன்று சொல்கிறேன், இதில் எனக்கு காசு வேணான்னு ஒரே ஒரு இது வச்சுக்கோங்க, ஜாப் ஒன்று வச்சுக்கோங்க, இது காசு வேணாம் எனக்காக மட்டும் பண்ணுறேன், அதுதான் உங்களை காப்பாற்றும். டிப்ரெஷன்லாம் எதுவுமே வராது. ஒரே ஒரு வேலை மட்டும் எனக்காக பண்ணுறேன், துட்டு வேணாம், ஐயோ எனக்காக மட்டும் தாங்க செய்கிறேன், ஒன்று வச்சுக்கோங்க லைஃப்பில். மாதத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் தான் பண்ணுங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. ஓகே. ஏன்னா காசுக்கு மட்டும் ஓடிட்டு இருந்தீங்கன்னா உலகம் என்ன செய்யுங்கன்னா அது எல்லாமே பண்ண வைக்கும். அந்த ஒரு விஷயம் ஜால்ரா அடிக்க வைக்கும், அவங்கள அது முட்டி போட வைக்கும், எல்லா தப்பியும் பண்ண சொன்னோம். ஸ்கூலில் நம்ம சொன்னால் எல்லாமே வந்து மாறல் கிடையாதுமாங்க. ஸ்கூலில் என்ன சொன்னோம், நம்மளுக்கு ஸ்கூலில் ஆனஸ்டாக இருங்க, நாங்கள் யாரையும் தப்பு பண்ணக்கூடாது, நாங்கள் எல்லாமே சொன்னாங்க. ஆனால் இப்படி இருங்க, என்ன தம்பி இவ்வளோ அது பழக்க தெரியாமல் இருக்கீங்கம்மாங்க. இல்லையா ஸ்கூலில் அதுன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு. ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் பேசுவாங்க. ஓகே. ஸோ அது வந்து இது வந்து அது மட்டும்தான் பிளாக் பண்ணோம். ஓகே எனக்குன்னு ஒன்று வச்சுருக்கீங்க வெப்பன், இதை வச்சு தான் அடிக்க முடியும்லன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நானே இப்போ பாட்காஸ்ட் ஃபுல்லாக பேசிட்டு ஜிபே நம்பர் ப்ளீஸ் சப்போர்ட் அப்படிமே சொல்லும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சரி கேட்டுருவோம், என்ன நம்ம பசங்க தானே போட்டுருவானுங்க. ஸோ அந்த பேலன்ஸ் கொண்டு வரணும். எனக்கு வேணவே வேணாம்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்க மாட்டேன். ஸோ அதுதான் ஒரே ஒரு வேர்ல்டு வந்து கேபிட்டலிசமோ கம்யூனிசமோ அந்த மணிங்கிற விஷயம் வந்து எல்லாருக்கும் சேம் கொண்டு வந்துச்சு, சேம்னஸ் கொண்டு வந்துச்சு. அது யார்கிட்ட வேணா இருக்கலாம்னு கொண்டு வந்துச்சு, ஆனால் எல்லாட்டையும் இருக்காது, அதையும் கொண்டு வந்துச்சு. ஸோ அதுதான் நான் பார்ப்பேன். ஓகே. இப்போ வந்து நீங்கள் இதில் வந்து ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணிங்க, இந்த ஹோல்சமாக இருக்க பீப்புள், இந்த சிம்பிள் லிவிங்கில் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து காசுலாம் பெருசாலாம் கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. அந்த மாதிரி பீப்புள் என்ன பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க? பணக்காரங்க, நீங்கள் இந்த பணக்காரங்க பேக் டு ஃபார்ம், பேக் டு வில்லேஜ், ஹோல்சமான்னு சொல்லும் போதெல்லாம் அடிக்கலாமான்னு வரும். கிராமத்துலேருந்து சென்னைக்கு ஓடிற எல்லாருமே ஜாதியால் பயந்து ஓடியாந்தாங்க, ஓப்பனாக சொல்கிறேன். யாருக்குமே மெட்ராஸில் இந்த ஒரு கடுப்பில் வெயிலில் சின்ன சின்ன அப்பார்ட்மெண்ட் வாழா எல்லாருமே கேட்டால் நாங்கள் ஹாப்பியாக இருக்கோங்க. என் ஊரில் ஜாதி பார்த்தான், என் ஊரில் பக்கத்து சந்தில் இது பண்ணப்பட்டான், எனக்கு என் கூட பேச மாட்டேன் சொல்ல தான் கிளம்பி இருக்காங்க. பேக் டு வில்லேஜ் போகிற யாருன்னா லேண்டு ஓனர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு லேண்டு இருக்கும், ஆண்டையாக தான் இருப்பான். ஓகே. யார் பேக் டு வில்லேஜ் யார் போக ஆசைப்படுவா? அவனெல்லாம் பாருங்க எப்படி இருப்பான், பெரிய ஃபோட்டோவில் உட்காந்துருப்பான், மேலே பார்த்துட்டு இருப்பான், அவ்வளோ லேண்ட் வச்சிருக்கேன், நீ போகலாம் அப்படிங்கும். அது ஒரு பெரிய பை, அது நேச்சரே ஒரு பை தான். அதனால் எனக்கு அது வந்து பார்த்தா கடுப்பாகும். அதாவது நல்லா இது பார்த்துருப்பாங்க, அதனால் அது காசு பார்த்துருப்பாங்க. ஆனால் இன்டர்வியூவில் காசெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்கம்மா. ஏன்னா உன்ட்ட காசு இருக்குது, நீ காசுலாம் விஷயம் இல்லைம்ப நம்ம சொல்ல முடியாது. இதை காசுலாம் விஷயம் இல்லைங்கன்னா செருப்பு வாங்க நம்ம கிட்ட கொள்ற பேசிட்டு வெளியே வாடா அப்படிமா. ஸோ அந்த பொய் வந்து பயங்கர கடுப்பாக இருக்கும். ப்ராக்டிக்கலாக பேசுங்க, ஒத்துக்குங்க, நீ காசு சம்பாதிச்சிங்க, எப்படி சம்பாதிச்சிங்க, அவ்வளோ கோடி எப்படி சம்பாதிச்சிங்க, கண்டிப்பாக நேர்மையான முறையில் வந்திருக்காது, அதை ஒத்துட்டு வெளியே போயிருங்க பாருல, அதுதான் இங்கே உண்மையாக இருக்கும். ஸோ இது ரிக்கி ஜெர்வைஸோட ஒரு இதுக்கு ஸ்டேஜில் பேசுகிறோம்ல, நீங்களாம் வந்து மேடைக்கு வந்தீங்கன்னா வாங்கிட்டு அமைதியாக போயிடுங்க, கீழே இறங்கிடுங்க, டயலாக்லாம் பேசிங்கன்னா அவ்வளோதான் உங்களை அப்படிம்பார். ஸோ அதுதான் இங்கே விஷயம், அந்த ஆங்ஸ்ட்டு தான். ஸோ ஹோல்சம் அந்த ஹோல்சம் மனிதர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து இங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஏன்னா அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சிம்பிள். எனக்கு இதை திறத்தணும், எனக்கு இதை நோக்கி நான் ஓடணும். அவங்க என்னென்னா அது கஷ்டப்படுற மக்களை வந்து இன்னும் பயங்கரமாக இன்சல்ட் பண்ணுறாங்க. என்ன இது கூட முடியாதா, இல்லை முடியாது, என்ன இப்போ பண்ணுற, அது மாதிரி அவங்க அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த சான்ஸ் என்ன சொல்கிறது, அது ஒரு மாதிரி ஒரு அந்த ஒரு நல்ல புக்கு ஒன்று இருக்கும். இந்தியாவோட ப்ரிவிலேஜ் மக்கள் ஒரு சின்ன கிளாஸ் குண்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்களாம்.
கிளாஸ்குள்ளே உட்காந்துட்டு கீழே பார்ப்பாங்களாம். கிளாஸ் குண்டுக்கு வெளியே எல்லாருமே அச்சக்கர மக்கள் சாப்பாடு கலைவாங்களாம். ஏன்னா அவங்க சாப்பாடு கலை ஏன் இப்படி பயங்கர சவுண்டு விடுறாங்க, ஏன் இப்படி க்ரௌட்ஸாக இருக்காங்க, ஏன் இந்தியா ஒரு அக்லியாக இருக்குமா, ஏன்னா நீ வந்து கிளாஸ் குண்டுக்குள்ளே இருக்க, ஏசிக்குள்ளே இருக்க, உனக்கு அங்கே இல்லை, நீ அங்கே இருக்கிறனால தான் எனக்கு இங்கே இல்லை. அந்த விஷயத்துக்குள்ளே வரைய மாட்டாங்க. நீ ஃப்ளாட்டில் பெருசாக இருக்கிறனால தான் கீழே வந்து காசு இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அதில் வந்து மதம் இருக்குது, ஜாதி இருக்குது, மொழி இருக்குது, அதெல்லாம் இழுத்தா பெருசாக வரும். ஆனால் அதை கண்டுக்காமல் ஏன்னா இதெல்லாம் ஒரு வாழ்க்கைன்னு வாழ்கிறீங்களே அப்படிங்கும் போது தான் நமக்கு இன்னும் வரும். இந்தியாவோட பெரிய அந்த ஹிப்போக்ரிட்டிக்கல் பிரச்சனையாக இதுதான். ப்ரிவிலேஜ் மக்கள் வந்து மற்றவங்க ரொம்ப கம்மியாகவே பார்க்குறது, இது கூட வாழ தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது டெரி பிராச்சரோட ஒரு செம்ம கோட்டு ஒன்று இருக்கும். அந்த டைமில் சொல்லலாம், அவர் வந்து பீயிங் புவர் இஸ் காஸ்ட்லிம்பார். ஓகே. என்ன சொல்லுவார்னா, அவர் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஷூ வச்சு ஒரு சின்ன ஷூ இருக்குது, செம்ம காஸ்ட்லியான ஷூ ஒன்று இருக்குது, அது ஒரு ஆளுக்கு வாங்கணும்னு ஆசை, அவன்கிட்ட காசு இல்லை, அதை ஒருத்தன் வாங்கினான்னா அந்த ஷூவை போட்டுப்பான். அந்த ஷூ வந்து ஒரு 4 வருஷத்துக்கு வேலை செய்யும், அதுக்கப்புறம் எடுத்து போட்டுருவான், அதுவும் காசு ஷூவோட ஒர்த்து. இன்னொருத்தன் போகிறான், அவன்கிட்ட காசு இல்லை, ரொம்ப கம்மி விலை ஷூ எடுத்து போடுறான், கம்மி விலைக்கு வாங்கிக்கிறான், வேறு ஷூ வாங்குறான், அது வாங்கி போகிறான், 4 நாளைக்கு கிழியுது, அது தைக்கிறான், செலவு பண்ணுறான் தைக்கிறான், செலவு பண்ணுறான் தைக்கிறான், செலவு பண்ணுறான் தைக்கிறான். 4 வருஷத்தில் அந்த ஷூவோட செலவு வந்து 40 மடங்கு இருக்கும் அந்த காஸ்ட்லியான ஷூவோட அப்படிம்பார். இதுதான் எக்கனாமிக்ஸ் வேர்ல்டில். ஓகே. பிராண்டு ஷூ வாங்குறதுக்கும் சின்ன ஷூ வாங்குறதுக்கும் அவனுக்கு தான் அதிகமான செலவு பிராண்டு ஷூவை விட. அந்த மொமெண்ட்டில் அந்த ஷூ வாங்க காசு இல்லைனால தான் அவன் சாதா ஷூ 40 நாளைக்கு வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே. எனக்கு அந்த லைன் மட்டும் தான் எனக்கு இதுதான் பணம் இல்லை புரிஞ்சுதே அப்படிங்கும். ஸோ யாருக்கிட்ட இருக்குங்கிறத வச்சு தான் இங்கே எல்லா பிரச்சனையுமே இருக்குது. பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஆமாம் ஆமாம். இப்போது அந்த சிம்பிள் லிவிங்கில் இருப்பாங்கல்ல, அதில் நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களா? சிம்பிள் லிவிங், எனக்கு வந்து மாதம் வந்து ஒரு 15,000 20,000 தட்ஸ் எனஃப் ஃபார் மீ. எப்படி முடியும்? அது வேற என்ன இருக்குது அவங்களுக்கு? சிம்பிள். அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. என்ன வாழ்ந்துருவீங்க 5,000த்தில்? அதுதான் அதுதான் சொல்கிறேன். என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஹாப்பினஸ் வந்து அது ரிச்னஸ் கூட தான் சேர்ந்து இருக்குங்கிறத ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. புரியுது. அது ரெண்டும் வந்து தேவை, அது ரெண்டும் வேற வேறங்கிறது பொய். ஓகே. காசு இருந்தால் தான் இங்கே பாதி பேருக்கு சந்தோஷம். இப்போது ஒரு முறை வந்து வீட்டில் ஒரு 4 மாதம் வந்து நல்லா இது கொடுத்தேன், காசு கொடுத்தேன், உடனே படம் நடித்தேன், கொடுத்தேன். அம்மா சொல்லிச்சு, விஜய் இந்த 2-3 மாதம் ப்ரெஷர் இல்லைடா மண்டையில், அவ்வளோ வேலை யோசிச்சேன்டா, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன்டா, மைண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சா. நம்ம ஒய்ஃப் சொன்னான், அம்மா இந்த பேசிக் பிரச்சனைங்க மைண்டில் இல்லைனா மட்டும்தான் மற்ற விஷயம் யோசிக்குமாங்க. நான் சொல்கிறேன், நாவல்லாம் அப்போ தான் எங்கள் அம்மா படிக்கும், அம்மா கிட்ட படிமாம்மா, நான் தானே பார்த்துக்கிறேன் வீட்டை அப்படிம்பாங்க. உங்களுக்கு அந்த ப்ரெஷர் புரியாது. உங்களுக்கு அந்த பேசிக் ப்ரெஷர் எதுவுமே இல்லைனா படிக்கலாம், பெயிண்டிங் படிக்கலாம், பெயிண்டிங் எப்படி உது பார்த்துட்டு இருக்கலாம், இதில் வந்து என்ன சொல்ல வராங்களாம் சொல்லலாம். அதுக்கான விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கான விஷயமே இங்கே இல்லையே. முதல்ல மைண்டுக்குள்ளே அதுதானே ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன பண்ண போகிற, யார் நீ வீட்டுக்கு இது கட்டினியா, வாடகை கட்டினியா, கரண்ட் பில் கட்டினியா, நீ பைக்கு அது காசு கட்டினாங்கிற அதுதான் போட்டு அவனை போட்டு அழுத்ததை தவிர இதுக்குள்ளே போகிறதுக்கான சான்ஸ் கொடுக்கறது இல்லை. ஓகே. அந்த பர்சனுக்கு வந்து அந்த கில்ட்னஸ் வந்து எப்படி இருக்கும்? இப்போ உங்களுக்கு இருந்திருக்கா? கில்ட்டு வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா தான் அதிகமாக இருக்கும். கில்ட்டு வந்து வீட்டில் வந்து அதாவது அதிகமாக சப்போர்ட் பண்ணுற ஃபேமிலியில் தான் மென்னுக்கு பயங்கரமாக கில்ட் இருக்கும். கண்டுக்கலைன்னா விட்டுருவாங்க, நமக்கான மரியாதையே இல்லைனா விட்டுருவாங்க. நான் இந்த பாட்காஸ்ட்டோட நான் ஆரம்பத்தில் ஜோக் பாட்காஸ்ட் தான் ஆரம்பித்தேன். ஓக்கல் வழி ஐடியாவே இல்லை, சீரியஸாக பேசலாம், யாருக்கு புரிய போதுங்கிற மைண்ட் செட்டில் இருந்தேன். சொல்லியிருப்பேன், நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன். ஒரு சின்ன அந்த ஒரு கார் ஆக்சிடென்ட் ஒன்று ஆச்சு, ஒய்ஃபுக்கு ஆச்சு, கார் ஆக்சிடென்ட் ஆச்சு. வேறு ஏதோ ஒரு வண்டி ஒன்று இடிக்க போய் மாறி இடிச்சு போகணும், அப்படி இந்த இது செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸாக ஆயிடுச்சு. ஸோ அது சம்மந்தமாக அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன்லாம் முறை போகிறோம், எல்லாம் போகிறாங்க, எல்லாமே அவள் தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறான், காசு எடுத்து கொடுக்கலாம், எல்லாமே அவள் தான். அங்கே இருக்கிற எல்லா ஆம்பளைங்களுமே என்ன வந்து ரொம்ப கிண்டலாக பேசுறது. அவன் சும்மா டம்மியாக நிற்கிறான், அந்த பையன் அவனுக்கு கூட தெரியல, ஏன்னா கார் அவள் தான் ஓட்டினான், நான் ஓட்டலை, எனக்கு எதுவுமே தெரியலன்னு தெரியுது அவங்களுக்கு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒன்றும் செய்ய முடியலைங்க ஒரு ஃபீல். எல்லாமே அவள் தானே பார்த்துக்கிறான். அவள் என்னை பற்றி இது கேட்குற ஆளும் கிடையாது. அவள் பாட்டு அதை ஏற்றுப்பா, எதுதான் என் மாமா அவர் தான் அப்படி இருக்கிற ஒரு ஆள். ரொம்ப பிடிக்கும். நம்ம மட்டும் ஆர்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுறாரு. சாப்பிட போகிறோம், சாரும் போது அப்படியே கண்ணு கலங்குது. என்னாச்சு இல்லை, என்னால் ஒன்றுமே செய்ய முடியும் உனக்கு, ஏன் இதுக்குள்ளே ஏன் கில்ட்டாக வர, அது இல்லை நீ நல்லா பார்த்துக்கிறேன், டக்குன்னு ஏதோ தெரில ரொம்ப ஆயிடுச்சு, இல்லை நீ எல்லாமே பண்ணுற, எனக்கு ஒன்றுமே செய்ய தெரில, ஸ்டேஷனுக்கு போய் பேச தெரில, காசு கொடுக்க தெரில, எல்லாம் நீ தான் எடுக்கிற, அவங்களும் கவனிக்கிறாங்க, என்னை வந்து பார்க்குறாங்க, என்ன ஆம்பளன்றான் அப்படியே நிற்கிறேன்னு பார்க்குறாங்களே, இதில் என்ன இருக்குது, அவன் கிடக்கிறான், நான் தான் அவனை பார்த்துக்கிறேன், நீ எப்போ இது பண்ணமா நீ பண்ணு, நீ இதில் ஒன்றும் இல்லையான்னு அவள் கேஷுவலாக போயிட்டான். வீட்டுக்கு வந்து என்னடா இப்படி ஏதோ முடிஞ்சது அடைக்குது, என்ன பண்ணுறது, உட்காந்துக்கிட்டே இருந்து என்ன பண்ணா, நான் வந்து வெறும் அது மன அழுத்தம், வெறும் இந்த அது காமெடி மட்டும் சொல்கிற ஒரு ஆள். இது எங்கே போய் சொல்லும் போது தான் பாட்காஸ்ட் இருந்துச்சு. டான் 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 சொல்லிட்டு ஆன் பண்ணி கதறிட்டேன். அது மென்ஸ் டே பாட்காஸ்ட் நினைக்கிறேன். ஃபுல்லாக பேசிட்டு சரி விட்டு பேசி யார் கேட்க போகிறான்ட்டு உள்ள விட்டாச்சு. இது விஷயம் பேசணும்னு வச்சுட்டேன்.
நைட்டு ஒரு மெசேஜ், இவ்வளோ பெருசாக மெசேஜ், நானும் முன்னே மூன்றுதான் மனிதா, நானும் ஒரு ஆணை, நானும் நடக்கா என்னமோ பேசுகிறாங்க. இதை பார்த்தா கட்ட 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 கட்டன்னு மெசேஜ் ஃபாரின்லேருந்து, நான் ரொம்ப தனியாக இருக்கேன், ஆம்பளை தான், வீட்டுக்காக தான் கஷ்டப்படுறேன், உடனே காசு அனுப்புகிறேன், எனக்கு இதே ஒரு பாரம் தான் இருக்கேன். வெறும் ஆம்பளைங்களும் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் ஆம்பளைங்க அழுவானுங்களா, நான் மட்டும் தான் நினச்சிக்கிட்டதுன்னு பார்த்தா பெரிய ஒரு கேங் ஆஃப் இன்ட்ரோவர்ட்ஸ் சொல்ல வராங்க இன்பாக்ஸில். அப்போ தான் நானாக இருந்த அந்த விஷயம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு அவங்களுக்கு. அப்போ வந்து இதெல்லாம் பேச ஆள் இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சது எனக்கு. இதெல்லாம் இன்னும் யாரும் பேசுகிறது இல்லையோ. அதுக்கப்புறம் என்னோடய பாட்காஸ்ட் டைரக்ஷனே மாறிச்சு. காமெடியை கட் பண்ணிட்டு எல்லாரையும் இல்லை நான் வேறு ஒன்று கேட்குறாங்க வந்துட்டு நம்ம மனசில் இருக்கிறத வந்து பேசலாம், அதுக்கான ஒரு ஃபார்ம் இருக்குன்னு தெரியும் போது தான் ஓகே வேறு டைரக்ஷனே போச்சு. அது நான் பிளான் பண்ணலை, நடந்துச்சு எனக்கு லைஃப்பில். ஸோ அவங்க எல்லாருமே இந்த கில்ட்டை சொன்னாங்க. ஃபாரின் இருக்கேன் தலை, நான் மட்டும்தான் இருக்கேன், காசு அனுப்புகிறேன், எல்லாமே இருக்குது, வீட்டில் பற்ற மாட்டேங்குது, டெய்லிங்க நான் பேடி வாங்குறேன், அதை அவங்கள்ட்ட சொல்லவும் மனசு கஷ்டமாக இருக்குது, நான் இப்படி வேலை பார்க்குறேன்னா அவங்க இன்னும் அழுவாங்க, என்னத்தை சொல்கிறது, நான் ஃபாரினில் நான் நல்லா இருக்குன்னு சொல்லி வச்சுருக்கேன், எல்லா கதையும் வருது. அது எனக்குமே இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும் அந்த கில்ட்டுங்கிறது. எங்கே வரும்னா நம்மளை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்களே, அம்மாட்ட சொல்லுவோம், அம்மா நீ வெளியே கூட அனுப்பிடுமா சண்டை போட்டு, ஏமா நான் கவனிச்சிக்கிறேன் அப்படிம்பேன். அதுதான் நம்மளுக்கு இன்னும் வலிக்கும். ஏன்னா அவங்க ஃபோன் பேசுவாங்க, வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் வரும், ஏதோ ஒரு பண பிரச்சனை வரும், என்கிட்ட காட்டாமல் உள்ளே போவாங்க. எனக்கு தெரியும் எனக்கு எங்கே வலிக்கும்னா, எங்கே நான் கேட்டு நான் டல்லாயிரணும் அந்த பெயின் அது அம்மா வாங்கிக்கிறாங்கல்ல, அதுதான் நான் இப்படி பார்த்துக்கிறாங்க கருமம். இப்போ தான் எனக்கு என் மேலே கோவம் வரும். நல்ல கதை எழுதுறா, ஏன்டா கதையை வேணான்றானுங்க. இந்த கோவம்லாம் எங்கே வரும்னா, அவங்க கஷ்டப்படும் போதோ, ஒய்ஃப் கஷ்டப்படும் போதோ, அதை வெளியே காட்டிக்காத போதோ இந்த கில்ட்டு தான் ஒரு ஆளை போட்டு பயங்கரமாக செய்யும். இவங்களுக்காக நம்ம ஜெயிக்கணும், ஓகே எனக்காக ஜெயிக்க வேணாம், நான் அந்த இடம்லாம் தாண்டி போயிட்டேன், நான் சில் காய் உலகமே அழிஞ்சாலும் ஜாலியாக தான் முடிவு பண்ணிட்டேன். இவங்களுக்கு ஜெயிக்கணும், இவங்களுக்கு நல்லா இருக்கணும், இவங்க ஹாப்பியாக இருந்த போதுங்கிற போது தான் நான் வேலை செய்கிறது. இப்படிலாம் இறங்கி போய் வேலை செய்கிற ஆளே இல்லை, யாரையுமே மதிக்க மாட்டேன். இப்போ நான் இறங்கி போகிறேன்னா எங்கள் அம்மாக்காக, என் ஒய்ஃப்காக, என் பாப்பாக்காக. அவங்க நிற்கிறாங்க, அவங்களுக்கு எனக்காக போக மாட்டேன், எனக்காக இறங்கவே மாட்டேன். எல்லாருக்கும் விஜயவசராஜா கொக்கா, அவனா பேச்சே கேட்க மாட்டாமாங்க. அவங்களுக்கு தெரியுது என்ன தலை ஃபேமிலிக்காக வாமா, பெருமையாக சொல்லுவேன், என் பொண்டாட்டிக்காக நமக்கு உனக்கு என்ன, நான் வரேன், நீ சொல்கிற வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு. இவங்க உங்கள் லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், உங்களோட அம்மா, ஒய்ஃப், பொண்ணு? இல்லை அவங்க இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை. எல்லா ஆம்பளையுமே ஒத்துக்கணும், எல்லா ஆம்பளையுமே விமன் ஃபேமிலி இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அவங்க ஒரு மயிருங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டே ஆகணும். அவங்க அது ஒத்துக்கலைன்னா சும்மா பொய்யது. இன்னொன்று அவங்க தான் அது குலவிளக்கு அப்படி மாற்றி ஒன்று சொல்லி பயங்கரமாக இது பண்ணுவாங்க, அது மேல்ச்சாவணி பேசுவாங்க. அதுவும் நான் சொல்ல வரல. அவங்களோட சஃபரிங்கோட தனியாக ஒன்று இருக்குது, அது பேட்ரியார்க்கில் வேர்ல்டு அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது ஒன்று தனியாக போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ என்ன மாதிரி ஆளை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. எங்கள் அம்மா இன்னும் வரைக்கும் நீ ஏன் இது கெட்ட பேசுகிறேன் டெம்பிள் மீட்டிங்கில் ஒரு நாள் கூட கேட்டதில்லை. அவனை பாரு பயங்கரமாக இருக்கான், இவனை பாரு பயங்கரமாக சம்பாதிக்கிறான், மதங்குரி காரில் போகிறானாமே, ஒரு நாள் கூட கேட்டதில்லை என்கிட்ட. ஒய்ஃபும் கேட்டதில்லை. ஒய்ஃபோட வீட்டில் மற்றவங்கள இன்னொருத்தவங்க பயங்கர இதில் இருக்கார், சினிமாவில் இருக்கார், நல்ல பெரிய கேமராமேனாக இருக்கார். எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஃபங்க்ஷனில் உட்காந்துருப்போம். அவர் 2 பேரும் பயங்கர கிட்டு, பயங்கர அது க்ளோஸில் சேலரி. ஆனால் எங்கேயுமே அதை வந்து அவன் வந்து அது காட்டிக்க மாட்டான். எல்லாம் வரும்போது என் ஹஸ்பண்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஏன்னா எனக்கு தெரியும் அவங்களுக்கு. அதை வந்து நம்மளை வந்து அதை விட்டே கொடுக்காமல் இருக்கும் போது தான் நமக்கு இவங்களுக்காக நான் எப்போ போனால் டவுட் ஆகுதோ 3 பேர் நினச்சிப்பேன், அவங்களுக்காக எழுதுறா வரராஜ் கோவப்படாது, யார் மேலேயும் கோவப்படாதுன்னு சொல்லி திருப்பி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ வந்துச்சு உங்களுக்குள்ள? அது நமக்கு சில சமயம் வந்து நமக்கு நம்மளை யார் எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது, எப்படி பார்த்துக்கிறாங்கன்னே நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அது அவ்வளோ அமைதியாக இருக்கும், அமைதியாக போயிட்டே இருக்கும். நமக்கான லைஃப்பை வெளியே தனியாக நம்ம லீட் பண்ண போகும்போது தான் வீட்டில் எப்படி இருந்தோம்னு தெரியும். எல்லாருமே வீட்டில் இருந்த பசங்கள்லாம் ரூமில் எங்கே போய் தங்கி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸோட சாப்பாடு கைக்கு வராது, காஃபி கைக்கு வராது, நைட்டு அது கொசு கடிக்கும், தூக்கம் வராது. நம்மளை வீட்டில் சொர்க்கம் மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்களா, நம்ம இதெல்லாம் வேணான்னு சொல்லுவோம், ஏசி எடுத்து போடு, என்ன சாப்பாடு வராதா, எங்கே காஃபின்னு கத்திருப்போம். இதெல்லாம் நமக்கான பயங்கர ப்ரிவிலேஜ், அதெல்லாம் நம்மளை கவனிச்சிருக்காங்களா தங்கம்மான். அப்போ தெரிய வரும். நான் சொல்கிறேன் ரொம்ப சின்ன மேட்ரு, ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கூடலாம் போல, பேசிக்கு இங்கேயும் ஈகோ உடஞ்சிரும். இப்போ நல்லா ஸ்கூலில் படிச்சுட்டு இதுக்கு போய் படிப்பாங்க, காலேஜுக்கு வந்து அந்த ஹாஸ்டல் போவாங்களா, அந்த பசங்க நான் 4வது நாள் ஃபீல் பண்ண அம்மாவை, அம்மா நம்மளை நல்லா பார்த்துக்குச்சோ, இப்போ தான் நமக்கு தெரியல அப்படிமா. இங்கே இருந்தால் ஒரு பையனுக்கு ஆரம்பிக்கும் அம்மா யார், ஒய்ஃப் யாருன்னு. ஆனால் கல்யாணம் ரொம்ப முக்கியம், மேரேஜ் ரொம்ப 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 முக்கியம். அது மிஸ் ஆச்சு. நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, எனக்கு கல்யாணமே வேணாம், நான் தனியாகவே இருந்து பயண வழி வேறு ஒன்றும் இல்லை, சும்மா அது யாரை வேணால் சொல்லலாம் அதை. அதுவுமே பயங்கர இப்போ நிறைய பேருக்கு அது மேலே நான் ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கு. அது குழந்தை வேணான்றாங்க. கேட்டேன் ஆல்ரெடி இந்த வேர்ல்டே பயங்கர இதுவாக இருக்குது, மோசமாக இருக்குது, இன்னொரு பார்ப்பேன், ஏன் அதெல்லாம் ரொம்ப ஓவர் ஒர்க்கு, நான் அதுக்குள்ளெல்லாம் போகல.
12 மணி சந்தோஷம் பிள்ளைய பத்துக்குங்கடா என்ன போய் இவ்வளோ பேர் இருக்கு அவன் அதுவும் வளர்ந்துட்டு போகிறான். சில பேசிக் எமோஷன்ஸ்லாம் வந்து விட்டு கொடுக்கறது இல்லை. சந்தோஷமாக இருந்துக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே. உங்களோட டிபிலேயே பார்த்தேன் நான் பாப்பா கூட இருக்க ஃபோட்டோ. பாப்பா வந்து உங்கள் லைஃப்க்கு வந்து எவ்வளோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எவ்வளோ பிடிக்கும் பாப்பாவை? இல்லை அது வந்து உங்களுக்கு லைஃபே மாறும். நான் ஃபஸ்ட்டு பாப்பா இந்த கையில் தூக்குற மொமெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி கண்ணே அது எல்லாருமே சொல்லுவாங்க. அதை நான் ஃபீல் பண்ணேன். இன்னொன்று பையன் பத்துட்டா கூட கடுப்பு, பொண்ணு ஜாலியாக இருக்கும், அது பாடி சில்லாக இருக்குங்க. தம்பிக்கு பையன் அவன் மேலே தான் இருப்பான், டவர் மேலே தான் இருப்பான், செல்ஃப் மேலே தான், அவன் டிவி மேலே தான் உட்காந்துருப்பான், ஒட்டப்பான் கொடுப்பான். நான் என் பாப்பா அமைதியாக விளாண்டுருக்கோம், பார்க்க அவள் தான் பயங்கர சில்லி, அவன் கிடையாதுன்னு உட்காந்துருவேன். ஸோ அது ஒன்று இருக்கும். இன்னொன்று அது பொறுப்பு அதிகமாகும். அதுதான் கேட்க, சண்டையை குறைச்சிப்போம், கோவத்தை குறைச்சிப்போம். இவன் ஒய்ஃப் சொல்லுவா, நீ பாப்பாக்கு அமைதியாகிடுற, நல்லா கவனிக்கிற உடனே அடிக்க போவ. நம்ம இப்போல நெஞ்சம் கொண்ட மாதிரி பாப்பா இருக்க, நமக்கு யாருமே கோவப்படக்கூடாதுங்கிற அந்த இது அதிகமாகும், பொறுப்பு அதிகமாகும். இப்போ என்னன்னா இந்த ஜென்ரேஷன் அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பயமாக இருக்குது. வேர்ல்டை நினச்சி நமக்கே எவ்வளோ அடி. இப்போ என் பாப்பாவுக்கு வந்து ஆன்லைன் நார்மல், இன்டர்நெட் நார்மல், வீடியோ கேம் நார்மல், அது PS5 நார்மல். இதெல்லாம் நமக்கு ப்ரிவிலேஜ். அதுக்கும் மேலே அவளுக்கு இப்போ எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு. இப்போ இவங்க லைஃப்பை பற்றி இவங்க என்ன ஸ்பீடில் இது போகிறாங்க ஒரு ஐடியா ஒன்று இருக்கும். அவங்களோட நம்ம அப்டேட் ஆகணும், அந்த பேனிக்லாம் ஆகிட்டுருக்கு. நான் இப்போ சேனலில் அது மெட்டாமிக்கெல்லாம் பேசுகிறதா அவளை என்ன பார்க்க முடியுது, அவன் என்ன பண்ணுறான் என்ன படிக்கிறேன்னு பார்க்க முடியுது. இல்லை நம்ம கீழே ஒன்றும் இல்லைல்ல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சைடில். ஓகே, இப்போ ஃபாதர் ஆகிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணுறீங்க. என் தலை செல்வராகவனோட டிபிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்ஸ்டாகிராமில் தலைவன் புள்ளைய பார்த்துட்டு ஆடுறான் ஆட்டம். தலைவன்லாம் மரட்டு வாப்பில் உட்காந்துட்டு பாப்பாவோட கொஞ்சம் வித் டேடிங்க கொண்டெல்லாம் போட்டியோ தலைவா நீயா நீ, ஓ உனக்கே அப்படியா, எனக்கும் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க மாறும்போது பயங்கர ஜாலியாக இருக்கும். டேடியா அப்பாவா ஆகும்போது ஆம்பளைங்க மென் வந்து அந்த ஃபாதர் ஆகிறது வந்து நல்ல மொமெண்ட்டு, அதை பேசவே மாட்டாங்க, அப்படியே மாறுவாங்க. லைஃப்பில் பெரிய சேஞ்ச் ஒரு நடக்கும். ஓகே, அதெல்லாம் பார்க்க நம்ம பயங்கரமாக பார்த்து ஆளுங்களாடி சாஃப்டாக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். இப்போது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஒரு மென்னுக்கு வந்து என்னென்ன விஷயம்லாம் ரொம்ப ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பீயிங் அ சன் இஸ் அ ப்ரெஷர். இல்லை அவன் ஜெயிக்கணுங்கிற ப்ரெஷர். ஒரு நல்ல ஒரு கோட்டு ஒன்று இருக்கும், அவனோட ஃபியூனரில் தான் அவனுக்கு ஃப்ளவர்ஸ் வரும்னு சொல்லுவாங்க மென்னுக்கு. அது உண்மை தான். அது இப்போ நம்மளாம் நானும் லக்கி வீடுன்னு வச்சுக்கோங்களேன். என் வீட்டை தாண்டி ஒரு ஒரு அதான் என்ன சொல்கிறது, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு ஆம்பளைக்கு தான் அதிகமான கேள்வி இருக்கும். நீ என்ன பண்ண போகிற அடுத்து, அது வந்து அந்த ஒரு பேசிக் கேள்வியே வந்து எல்லா ப்ரெஷரையுமே கொண்டு வந்துடும். நம்ம சும்மா கூட இருக்கலாம். நான் சொல்லுவேன், நான் வீட்டில் சொல்லுவேன், நான் இதை எடுத்தது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தானே யாருக்குமே ஆகலை, எல்லாருமே திட்டுவாங்க, சித்தப்பா யாருமே என் கூட பேசலை, உன்னால கோவமாக இருந்தாங்க. ஆமாம், எல்லாம் கோவமாக இருந்தேன். என் வீட்டில் யாருமே இந்த சைடு கிடையாது, எல்லாமே டாக்டர் இன்ஜினியர் கும்பல் தான். நான் அம்மாட்ட சொல்லுவேன், இவ்வளோ பெரிய வீட்டில் நான் மட்டும் தானே சினிமா, என்னை மட்டும் உட்கார வச்சு மாதம் நான் வந்து காசு தரோம், பையனை நல்லா பார்த்துக்குங்க, அவன் டேரக்டாக ஏன் மற்றவங்களாம் சொல்லலை அப்படிம்பேன். யோசிக்கலாம், எல்லாருமே சினிமா, நான் ஒருத்தன் தானே, சரி ஏதோ பையன் ஆசைப்பட்றேன், எல்லா ஆம்பளைங்களும் வாங்க, அந்த மாதிரி மாதம் அவனுக்கு வந்து காசு போடுவோம், நல்லா பார்த்துப்போம், சாப்பாடு கூட போட்டு டிவி போடுவோம். அது வந்து உங்களுக்கு வந்து இல்லை அது வந்து என்ன ஒரு பயங்கர ஒரு தப்பான பையனாக ஒரு பார்க்க ஆரம்பித்தாங்க. சொந்தக்காரத்து அது பையன் ஒருத்த வருவான், அவர் என் கூட சேராத அப்படிம்பாங்க, அவன் வேணாம் ஆணி நோ பேட் பாய் அப்படிம்பாங்க. நான் பார்த்துட்டு கல்யாணம்லாம் போனால் டேய் நான் ரொம்ப பாவண்டா மட்டும் ஓடி அண்ணா அவன் கூட பேசக்கூடாதுன்னு மாமா சொன்னாருண்ணா அப்படிம்பான். ஓ நோ டெம்பிள் மிக்கி பார்த்துட்டாங்க போல. ஸோ அதெல்லாம் அப்புறம் நான் ஜாலியாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வரைக்கும் வந்து என்னென்னா நல்லா வந்திருக்கலாம் சத்யா பையன், ஏன் இதை எடுத்தான். நீங்கள் எவ்வளவு நம்ம கோடி சம்பாதிச்சாலும் டாக்டர் இன்ஜினியர் ஆனால் தான் நிறைய பேருக்கு நம்ம ஜெயித்தோம். நல்ல டேலண்ட்டு அந்த பையன் தெரியாமல் சினிமாவுக்கு போயிட்டான். ஏன் உங்களுக்கு சண்டே ஆனால் சினிமா வேணும், மண்டே சினிமா வேணும், நைட் ஆனால் ட்ராமா வேணும், பாட்டு வேணும், அது எதுக்கு அசிங்கமா அப்படிம்பாங்க. ஸோ இது என்னோட எக்ஸாம்பிள். இது ஏன் எப்படி பயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த ஜென்ரேஷன், அதாவது அது கம்ஃபர்ட் ஜோன் ஃபேமிலிலாம் இருக்கும், எல்லாமே கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க, எல்லாருமே டாக்டர் இன்ஜினியரு, எல்லோரும் போகிற கோர்ஸு, எல்லோரும் போகிற காலேஜு, எல்லோரும் போகிற ஹோட்டலு, அது டூர்லாம் போவாங்க. டூரே இருக்காது, எல்லோரும் போகிற ஹோட்டலில் சாப்பிட்டு அதே கோயில் அதே பஸ் ரிட்டன் வந்துடுவானுங்க. எங்கே போனோன்னே நமக்கு தெரியாது. இந்தியாவில் 90% ஃபேமிலி அப்படி தான். அதில் ஒன்று மட்டும் தனியாக ஒரு பார்த்து மாதிரி தான் அந்த குடும்பமே பேனிக்கணும், அவன் ஒரு பிளாக் ஷீப் அப்படின்றவானுங்க. அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவன் வந்து அது ஜென்ரேஷனல் அது கர்ஸுன்றாங்க, அதை தாண்டி ஒருத்தன் வராங்கிற பெரிய விஷயம். அதான் இப்போ நான் இந்த அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவ்வளோ ஃபோன் மாமா சித்தப்பாடா நீ தெரியும் தம்பி நீ அப்போவே பண்ணுவேன் போன வச்சிட்டேன் பையன் கடி வச்சுட்டேன் வெயிட் பண்ணுறேன் அந்த மாதிரி மொமெண்ட்டுக்காகலாம். அது எனக்கே தெரியும். ரிலேட்டிவ்ஸ் வந்து உங்களை மரியாதையே மாறுது. எனக்கு யார் ரொம்ப பிடிக்குன்னா, நான் ஒன்றுமே இல்லாதப்போ என்னோட சித்தி இருந்தாங்க, அம்மாவோட
தங்கச்சிங்க எதுவுமே இல்லாதப்போ யார் கூட இருக்கிறாங்களோ அவங்கள கடைசிக்கு அவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு தோணும். ஜெயிச்சதுக்கப்புறம் எவனா வருவான், யார் வேணா வரலாம், ஒன்றும் இல்லாதப்போ வரணும். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் ஷெரீஃப்னு ஒருத்தன், இப்போ வரைக்கும் அவன் தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதிகமாக பேசிக்கவே மாட்டான், ரொம்ப பேசிக்கவே மாட்டான், நேர்லையும் பார்த்ததே இல்லை. டெய்லி ஒரு ஃபோன் பண்ணுவான், பாட்காஸ்ட்டுக்கு எனக்கு தெரியும். டெய்லி ஒரு ஃபோன் பண்ணுவான், என்னடா சாப்பிட்டியா, சாப்பிட்டேன் ஷெரீஃப், அப்புறம் பார்த்துக்கலாம், சரியா வச்சிருவான், இவ்வளோ தான். டெய்லி என்னடா சாப்பிட்டியாடா. அவனுக்கு இந்த மாதிரி காமெடி வராது, சீரியஸ் படம் பார்க்க மாட்டான். எனக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் அவன். டெய்லி இந்த ஒரு ஃபோன் கால், அப்படின்னா சாப்பிட்டியாடா, இவ்வளோ தான் கேட்பான். சாப்பிட்டேன்டா, தூங்கண்ணா வைக்கிறேன் பை, டெய்லி தான். அப்புறம் நான் என்ன பண்ணிருக்க, படம் போதா, சூப்பர், அவ்வளோதான். நீ ஜெயிச்சியா, படம் பண்ணிட்டியா, அவனை பாரு ஆயிட்டான், என்னடா பண்ணிருக்கிற, ஏதாவது பண்ணுற, எதுவுமே கேட்டது. அவனை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி நான் ஹாப்பியாக இருந்தேன்னா அவ்வளோதான். சில சமயம் அந்த ஒரு ஃபோன் கால் தான் நான் காப்பாற்றிருக்கு. சரி ஃபோன் கால், என்னடா சாப்பிட்டியாடா, தூங்குடா, இந்த வார்த்தை சொல்கிறதுக்கே அவனும் இல்லை நமக்கு. உண்மையில ஒரு ஃப்ரெண்டுங்கிறவன் நம்மளா இருந்தாலே போதும்மா. நிறைய பேர் பார்த்துருப்பேன், என்னோட இந்த இது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் பேசவே மாட்டேன். இந்த மாப்பிள்ள அந்த பையனா பாரு, எனக்கு என்னோட ஸ்கூல் வேற ஒரு டேரக்டர் ஆகிட்டான், அவனை பாடுறா ஆகிட்டான், என்ன ஏதாவது கேள்றான், இல்லை மாப்பிள்ள நீ வந்திருக்கலாமே, என்ன ஆச்சு டிலே, அவனை பாடுறா, அவனை விடுடா, என்னதாவது கேள்றான். இதே கேள்வி வந்துகிட்டே இருந்துச்சா. நான் வந்துட்டேன். ஸ்கூல் பசங்க பேசுறது இல்லை, காலேஜ் பசங்கிட்ட அந்த மாதிரி இருக்கு பேசுறது இல்லை. உண்மையான ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவானா, நீ நல்லா இருக்கியா, நீ விடு, உன்னோட வேலையை விடுற, அது கிடக்குது, அதெல்லாம் கிடக்குது, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, பாப்பா எப்படி இருக்கு, சூப்பராவா, வெளியே போகலாமா. ஷெரீஃப் வந்தானா வேறு எதுவுமே கேட்க மாட்டான். நீ போனி என்னாச்சு, ஓகே சொன்னாங்களா, என்னாச்சு, எதுவுமே கேட்க மாட்டான். அன்றைக்கி என்ன பண்ணலாம், அன்றைக்கி நல்லா இருக்கியா, நாளைக்கு என்னை பார்க்க வரேன், நான் எப்படி விஜயானை பார்த்தானோ அதே விஜய் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சக்ஸஸ் ஃபெயிலியரை வச்செல்லாம் முடிவு பண்ணல. ஜெயிச்சாலும் சரி இதே தான் கேட்பான், என்னடா சாப்பிட்டியாடா, தூங்குனியாடா, அம்மா தோத்தாலும் சாப்பிட்டியாடா, தூங்குனியாம்மா, அதுதான், வேற எதுவும். ஆமாம், வேற எதுவுமே இருக்காது நமக்கு. ஓகே, இப்போ நம்ம அவன் கூட அதிகமாக பேசிக்கவே வேணாம். அவன் டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க, நம்பிக்கையே நமக்கு நிறைய நைட்டை ஓட்டிடும். ஓகே, நல்ல கவிதை நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ இந்த மாதிரி லைஃப்பில் வந்து ஒரு டஃபஸ்ட் ஃபேஸில் போயிட்டுருக்க பீப்புளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அவங்க லைஃப்பில்? உங்களுக்கு சொல்லிட்டீங்க ஷெரீஃப்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. இது தானாக அமைஞ்சுதா இல்லை அமைச்சிக்கிட்டதா? அமைச்சிக்கிட்டது. அது ஒன்று இருந்து. ஒரு ஜென்ரல் பீப்புளுக்கு சொல்லணும்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அது தான் சொல்கிறது. இது ரொம்ப அது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம பிளான் பண்ணி வராதில்ல. இப்போ நான் ஷாரா அப்படி தான், சரவணன், அவன் ஷாரான்னு பேர் மாற்றி எனக்கு சரவணன் தான் சொல்ல வரும். நானும் அவனும் இருந்தோம் அந்த டைமில். சேனல் ஆரம்பிக்கும் போது எதுவுமே கேட்க மாட்டான், நான் சொன்னதுக்கெல்லாம் சரிம்மா, அவன் சொன்னதுக்கு நான் சரிம்மா, வேறு எந்த கேள்வியுமே இருக்காது. அந்த இடத்துல ரோட்டில் நின்று பயங்கரமாக சண்டை போட்டிருக்கோம், அது அழுதுருக்கோம், வேலை கிடைக்காமல் அழுதுருக்கோம். ஒரு இடத்துல தெரிஞ்ச அண்ணன் வெளியே போடான்னாரு, கையை இப்படி சுண்டி வெளியே போனார், அதெல்லாம் வார்த்தையில் கேட்டதே இல்லை. வெளியே அழுதுருக்கோம் 2 பேரும். நான் கதையை அழுவுறேன், சரணா இதே ஆஃபீஸுக்கு நம்ம பயங்கர கெஸ்ட்டாக வரோன்னா போனோம், கெஸ்ட்டாக போனோம், அந்த அளவு வேலைக்கு இல்லை. அதை நேற்று தான் பேசிக்கிட்டு இருந்தோம், நம்ம இவ்வளோ தாண்டி வந்திருக்கோம் பாருண்டா அப்படின்னோம். ஸோ ஏன்னா அந்த மொமெண்ட்டில் நாங்கள் யூடியூப் ஆரம்பிக்கும் பொழுது இது இவ்வளோ தூரம் வரும்னு அவனுக்கு ஐடியா இல்லை. நீ சரணா இவ்வளோ பெரிய படம் போனான்னு தெரியாது, எனக்கு இது மூலமாக மாறும் தெரியாது. நான் சொல்கிற ஒரு ஜோக்கை 2 பேர் சும்மா ஆன் பண்ணி பண்ணலாமா, அவன் வரேன்டா, அது ஒரு பெரிய ஒரு நட்பு வார்த்தை. அது அன்றைக்கி அவன்லாம் நான் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன், நான்லாம் அவன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான். இது மாதிரி நான் அமைஞ்சதில்லை. இது மாதிரி இப்போது நாங்கள் ஆர்ட் ஃபார்மில் இருந்தானே ஓகே. வேறு எப்படி ஃப்ரெண்ட்ஸு என்னவா இருக்கிறாங்கன்னா, நீங்கள் எதுவுமே இல்லாதப்போ உங்களோட சில பேர் இருப்பாங்க, ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவன் உங்களோட கோருக்காக மட்டும்தான் இருப்பான். மனசளவில் நல்லவன் அந்த பையன், மற்றதெல்லாம் விடு, செம பையன், அவங்க கூட நான் இருக்கணும், அவன் தான் என்றைக்குமே ஃப்ரெண்டாக இருப்பான். மற்ற எல்லாருமே ஒரு டைமில் காணப்படுவாங்க, எப்பயோ காணப்படுவாங்க. அது அவன் உங்ககிட்ட ஒன்று எதிர்பார்த்து வந்திருப்பான், வரலன்னா போயிடுவான். சரி இவ்வளோ நாள் கூட வந்திருக்கோம், ஒன்று செஞ்சுருக்கலாமே அப்படிமா. சரி எதுவுமே கேட்க மாட்டான், என்னென்னமோ நடக்கும். அப்படியா, போனியா, பார்க்கல, மறந்துட்டேம்மா, அவார்டு வாங்கினியா, ஆமாம்மா ஒரே டேட் மறந்துட்டேன்டா. எனக்கும் கோவம் வராது, நான் தான் சரிப்பாவேன். அவனுக்கு திருப்பிக்காமா, சாப்பிட்டியா, சரி வச்சுக்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களை விட்டு காணா போயிடுவாங்க. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோமான்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னும் நம்ம பண்ணுற தப்புன்னு சொல்கிறதுக்கும் ஃப்ரெண்டு வேணும். ஸ்ட்ரைட்டாகவே ஃபேஸில் சொல்லணும், இல்லை தப்பாக இருக்குது அப்படியா, நீ சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு அவனும் சொல்லணும். இல்லை அவனே சொல்கிறான் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் காலேஜில் எனக்கு ஆசையாக வந்திருக்க வேண்டியது. எல்லோரும் பண்ணுறாங்களா, நான் அந்த பழக்கம் இல்லை வந்திருக்க வேண்டியது. ஷாரா ஸ்டாப் பண்ணான், ஷாரா பயங்கர ஸ்மோக் பண்ணுவான், அவன் நிப்பாட்டினான். வரதராஜ் இது தப்பு, நீ ஏதாவது யோசிச்சின்னா காலத்துக்கு இருப்பேன். ஏன்னா நினச்சிருந்தா என் ஃப்ரெண்டில் மாமா படம் நான் அவனும் ஸ்டார்ட் பண்ண 2 பேரும் ஆரம்பிச்சிருந்துருக்கலாம். அவன் நிப்பாட்டினான், எல்லோரும் பண்ணுறாங்கடா ஆசையாக இருக்கடா, இல்லை இது இல்லை நிப்பாட்டினா. நீ சொன்னா நீ தாண்டிட்டீங்கன்னா மறுநாள் தோணாதுன்னா, மறுநாள் தோணலை. ஃப்ரெண்டு இதையும் செய்யணும். ஓகே, தப்பான ட்ராக்ல போயிருந்தா நம்மளை எடுத்துகிட்டு வரணும்.
ஷெரீஃப் அதை அழகாக செய்வேன். ஷெரீஃபுக்கு சினிமா மேலே ஆசைலாம் இல்லை, ஸ்டோரிலாம் எழுதுவான், சும்மா கூட ஸ்டோரி பேசுவான். நான் ஸ்டோரி சொன்னால் அவனும் சீன்லாம் சொல்லுவான். அவனுக்கே தெரியும் சும்மா சொல்கிறான், அவனுக்கு சும்மா என் கூட பேசிக்கிட்டு இருக்கோம்மா மச்சான் கிளைமேக்ஸ் வச்சுக்கலாமா சொல்லுவான். நான் நல்லா தான் இருக்காது சும்மா கேளேன் அப்படிமா. அவனுக்கு உட்காந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருப்பேன். அப்புறம் சாப்பிட்டியா தூங்குனியா ஃபோனை வச்சு அந்த இடத்துல. ஸோ ஷாரா ஒரு மாதிரி அவன் ஒரு மாதிரி. நானும் சார் நிறைய சண்டை போட்டிருக்கோம், நிறைய பிரச்சனை வந்திருக்கோம். ஆனால் ஏதோ ஒரு காமனாக ஒரு விஷயம் ஒரு பிரச்சனைனா தெரியும். இதே இடத்துக்கு ஷாராவும் இதே மாதிரி தான் பேசியிருப்பான், கோவப்பட்டிருப்பான், என்ன எங்கேயும் பேச விட்டுற மாட்டான், அவனை நான் பேச விட்டுற மாட்டேன். அது வந்து உட்காந்துரும். நிறைய பசங்க இந்த இன்ட்ரோவர்ட் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை தாண்டி ஒரு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் யோசிக்கவே மாட்டாங்க. நம்ம இப்படியே தனியாகவே இருந்துடலாம் அப்படின்னு. அது ரொம்ப நாளைக்கு லோன்லினஸ் உங்களை அப்படியே வச்சுக்க முடியும். ஏன்னா இப்போது அந்த பையன் ஒருத்தன் இது இறந்தான்னு சொன்னேன்ல, அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கானுங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கானுங்க. அவன் சூசைடுக்கு முன்னாடி அது வீடு கேட்டிருக்கான். எல்லாருமே தந்திருக்காங்க அவனுக்கு, ஏன்னு கேட்காம. நான் வந்து அடிச்சிருப்பேன், ஏன் கேட்குறேன் அப்படின்னு. அவன் வீடியோ அடிக்காதவன், ஸ்டோனர் இல்லை அவன், எல்லாம் தந்திருக்கிறாங்க. எனக்கு நியூஸ் வரும்போது ஏன்டா கொடுத்தீங்கன்னு கேட்ட தெரியல, கேட்டான். இவ்வளோ தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப்போட நிலைமை. இது வரைக்கும் இல்லாத ஒரு பையன் தனியாக இருக்குது. அதாவது அவன் யார், அவன் வீட்டில் அந்த பிரச்சனை இருக்குது, எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காங்க. அவனுக்கு பிரச்சனை இருக்கு, என்கிட்ட யாருமே சொல்லலை. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தானடா, தெரிலண்ணே ஆளைய கூட மாட்டாங்க. இதுதான் இப்போ இருக்கிற பாதி பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. அவன் எந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க நீங்கள் நோட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் மைண்டில் நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும். ஸோ அது இல்லைனா அது வந்து ஒரு இடத்துல போய் முடிஞ்சிருது. நீங்கள் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க லோவாக ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா கோயிலுக்கு போவாங்க, ஜிம்முக்கு போவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட போவாங்க. நீங்கள் லோவாக ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன விஷயத்த பண்ணுவீங்க? முதல்ல பாப்பாவோட விளாண்டுருவேன். அது பயங்கரமாக காலி பண்ணி விட்டுட்டோம். பாப்பாவோட விளையாடுறது, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது சரியாயிடும். இப்போ அவங்க அது பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் இருக்கிறதுனால ஊரில் பெங்களூரில் இருக்காங்க, ஃபோன் கால் பேசிடுவேன். இல்லைனா படம் கூட இல்லை, படமே பெரிய ட்ராமாவாக இருக்குது. அனிமி பார்க்க ஆரம்பிச்சிடும். நருட்டோ வந்து லைஃபே மாற்றுச்சு. ஒரு சின்ன அனிமி வந்து லைஃபை மாற்றுன்னு யோசிச்சே பார்த்ததில்லை. இல்லைனா பாட்டு கேட்பேன், இளையராஜா பாட்டு உட்காந்து கேட்டு போக ஆரம்பிச்சிடுவேன். வைபுக்கு போயிடுவீங்க. ஆமாம், வைபுக்கு போயிடுவேன். வேறு எதுவும் என்னை வந்து காப்பாற்றாது. இதுதான் மெயின். இல்லை நல்லா சாப்பிட்ருவேன், டவுன் பண்ணி பயங்கரமாக சாப்பிட்ருவேன். வேறு எதுவும் நார்மலாக. மெடிடேஷன் வந்து டெய்லி நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம், காலைல கொஞ்சம், அது கொஞ்சம் இருக்கும். ஓகே, அது கற்றுக்கிட்டேன் லைஃப்பில், அது கொஞ்சம் காப்பாற்றுச்சு. ஓஷோ ராக்ஸ். ஓகே. ஸோ ஓஷோ பாராட்டினேன், ஸ்பெஷலாக எதுவும் சொல்லலை. ஓ இல்லை, ஓஷோ ராக்ஸ்னு ஏதோ புக் இருக்கான்னு நான் பார்க்குறேன். அவ்வளோ டீப்பெல்லாம் போவேன். ஓஷோ ராக்ஸ் இருக்கா அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆமாம், மைண்ட் வச்சுருந்தேன், ஜல்லிக்கடை வச்சுருந்தேன். ஓகே. இந்த ப்ராசஸில் வந்து உங்களுக்கு கடவுள், நான் ஒரு விஷயம் சொன்னேன்ல, கடவுள் வந்து நம்பிக்கை இருக்கா இல்லையா? இல்லைன்னு சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அதான் காட்லினஸ் மேலே நம்பிக்கை இருக்குது, காட் மேலே நம்பிக்கை இல்லை. காட்லினஸ்னா இப்போது கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், மேலேருந்து கவனிப்பாருங்களான்னு நம்பிக்கை இல்லை. அவர் ஒரு இது எழுதியிருப்பார், சாமி ஒன்று, புக்கு ஒன்று, கோயில் ஒன்று, சர்ச்சு, மாஸ்க், இது எதுலையுமே நம்பிக்கை இல்லை. காட்லினஸ்ன்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னது? அது டெய்லி லிவிங் பீங்க கை கொடுங்க. இதுதான் காட்லினஸ். நான் யார் உங்களுக்கு, நான் யாருனே உங்களுக்கு தெரில, பிறந்துட்டீங்க, இன்னொரு கையை என்ன ஃபீல் ஆகுது, இவ்வளோதான். இதுக்கு வந்து பதில் இல்லை, இதுக்கு பதில் இல்லைல்ல. என் கையை பிடிங்க, நாங்கள் ஏதோ ஃபீல் பண்ணுறீங்க, எனக்கு என்ன இருக்குது, பதில் இருக்குது. ஏன்னா டிஹெச் லாரன்ஸோட ஒரு கதை ஒன்று இருக்கும். சின்ன ரோட்டில் போய்டும், சின்ன பாப்பா ஒன்று போயிட்டு இருந்தார் சார். அவர் வந்து லீஃப் வந்து க்ரீனாக இருக்குது பாருங்கன்னு கேட்டாங்களாம். இது சாரிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படின்னு கேட்டுச்சான், எப்படி லீஃப் க்ரீனாக இருக்குது. என்ன சொன்ன, ஃபோட்டோசிந்தசிஸ்பா, குளோரோஃபில் தான் சொன்னாங்கண்ணா. ஹவுன்னு அது ஒய்ன்னு கேட்டுச்சான், ஏன்னு கேட்டுச்சான். அதுக்கு பதில் அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டேன். ஏன் உங்களுக்கு லீஃப் க்ரீனாக இருக்குது? சாரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி க்ரீனாக இருக்குன்னு பதில் சொல்லலாம். ஏன் க்ரீனாக இருக்குது? ஏன் வானம் ப்ளூவாக இருக்குது? எப்படி ப்ளூவாக இருக்குன்னா சொல்லலாம், எல்லாம் சொல்லுவாங்க, க்ளவுடு, கிறிஸ்டல், ராமன் எஃபெக்ட் எல்லாம் சொல்லுவாங்க. ஏன் ப்ளூவாக இருக்குது? பதில் இல்லை. ஏன் வாழ்க்கை அழகாக இருக்குது, ஏன் வாழ்க்கை சோகமாக இருக்குது, ஏன் கேட்டீங்க பதில் இருக்காது. ஸோ அந்தந்த மொமெண்ட்டை அந்தந்த இதில் நீங்கள் வாழும்போது காட்லினஸ்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். புரியுது. மொத்தம் 2 தான் இருக்குது, அப்சர்வ்டு, அப்சர்வர். ஒன்று பார்க்குற நான், இந்த 2 தான் இருக்குது. புரியுது. இது 2 தான். நம்ம வந்து இந்த பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கோம், பார்க்குற நம்மளை நம்ம பார்க்குறதே இல்லை. அதை பார்க்க ஆரம்பித்தா இன்னர் லைஃப், ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஓஷோ, ஜேகேன்னு இந்த மெகர் பாபான்னு அந்த பக்கம் போயிடலாம், ரமண மகர்ஷி அந்த பக்கம் போயிடலாம். இந்த பக்கம் மட்டுமே இருந்தீங்கன்னா இந்த வேர்ல்டு பயங்கர ட்ரையாக இருக்கும். அந்த பக்கம் மட்டுமே இருந்தீங்கன்னா காசு, பவர், ஈகோவில் இருப்பீங்க, உள்ளே போக மாட்டீங்க. 2த்துக்கும் நடுவில் போகணும்னு ஓஷோ சொன்னார். ஜோர்பாத புத்தா அப்படின்னு.
அதை பிடிச்சிக்கிட்டு தான் தொங்கிட்டு தான் எல்லா பாட்காஸ்ட்லையும் பேசி. இப்போ இந்த ஓஷோ சொன்னீங்க, இப்போ இந்த ஓஷோலேயே வந்து அவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு 3 டேக்அவே மாதிரி ஏதாவது 3 சொல்லுங்கள். ஏதாவது ஒரு விஷயம் உங்களை ரொம்ப இம்பாக்ட் பண்ணும்ல, ஓஷோ நினச்சா இந்த ஒரு விஷயத்தை நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயம் இருக்கா? ஒன்று அவேர்னஸ்ங்கிறத அவர் சொன்ன கடைசிக்கு சொன்ன ஒரே வார்த்தை. அவேர்னஸ்ங்கிறது தின வாழ்க்கையை, அதாவது நோ டைம், பாஸ்ட் ஃபியூச்சருங்கிறது ஒன்றும் இல்லை, ப்ரெசன்ட் மூமெண்ட் மட்டும்தான் எக்ஸிஸ்ட்டு. அதுக்கு ரொம்ப கஷ்டம், அதை ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். அதுதான் வாழ்க்கையோட அழகுமே, அதுதான் ஒன்று இந்த அவேர்னஸ். ரெண்டாவது வந்து ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். அந்த மனுஷமாக நின்னது எவனுமே இல்லை, உலகமே ஆட்டி பார்த்துச்சு, நின்ன கடைசிக்கு நின்னார், என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க, நின்னார். 2 3 வந்து லைஃப்பை, அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டியும் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு சேர்த்தார். நம்ம ஊரில் வந்து ட்ரையாகவே இருக்கும், எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும், எல்லாத்தையும் எடுத்துக்கோ, செலிப்ரேட் பண்ணு, லைஃப் என்ஜாய் பண்ணுன்னு சொன்ன ஒரு ஆள். நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் தியானமும் பண்ணிக்கலாம், வாழ்க்கையும் வாழலான்னு எடுத்துக்கோ, பேலன்ஸை கொண்டு வந்த ஒரு ஆள். இது 3 தான் அவர்கிட்ட தான் எடுத்துக்கிட்டது. ஓகே. இப்போ சிம்பிளாக வந்து ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். விஜய் வரதராஜ் வாழ்க்கையை எப்படி பார்க்குறாரு? வாழ்க்கைனா என்ன? இந்த மொமெண்ட் டு மொமெண்ட் அவேர்னஸ் பாரு ஜேகே, அவ்வளோதான். ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் வந்து ஒரு சாய்ஸ் எடுக்கிறீங்க, ஒவ்வொரு செகண்டும் எடுக்கிறோம், ஒவ்வொரு செகண்டும் நம்ம வாழ்ந்தே ஆகணும். நீங்கள் அந்த பாஸ்ட் ஃப்யூச்சர்னு போயிட்டீங்கன்னா நம்ம மைண்டு வந்து அது லேக் ஆகிடும், இல்லை நடக்கும், ரெண்டும் நடக்காது. ஒவ்வொரு செகண்டும் ஆல்ரெடி ஆன விஷயத்தை புலம்புறோம், இல்லைனா எது ஆக போது அதுக்கு புலம்புறோம். ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மொமெண்ட் டு மொமெண்ட் அவேர்னஸ் தான் லைஃபே. அதை வந்து இருக்கிற அனிமல்ஸ்லேயே நம்மளால் மட்டும்தான் பண்ண முடியும். நம்மளை மட்டும் தான் அவேர்னஸ்ங்கிறது இருக்கும், வேறு எந்த அனிமலுக்கும் கிடையாது. பிரெயின் இருக்கும், மைண்ட் இருக்கும், கான்ஷியஸ்னஸ்ங்கிறது அனுபவிக்கூட ஒரே ஐ அப்படின்னு நம்ம தான் சொல்ல முடியும். இது சிங்கம் வந்து ஐன்னு சொல்லாது, உருமோ வேட்டையாடும், ஒரு குரங்கோ ட்ராகன் இல்லை ரெப்டைலோ, ஆனால் நான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது என்னங்கிறது நம்மளால மட்டும் சொல்ல முடியும். ஒவ்வொரு செகண்டும் அந்த இருக்குது, நான் இருந்துக்கிட்டே இருக்கேன். எல்லா செகண்டும் நல்ல சாய்ஸ் எடுக்கணும், நல்ல பேச்சை பேசணும், நல்ல முடிவு எடுக்கணும். அது வாழ்கிறதுக்கு மிகப்பெரிய அலர்ட்னஸ் தேவை, அவேர்னஸ் தேவை. ரொம்ப கஷ்டம். ஆனால் குட் என்றைக்குமே கஷ்டம், பேட் என்றைக்குமே ஈஸி. எந்த சாய்ஸுங்கிறத நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஆசம். ஓகே, இங்கேருந்து ஒன்று வரேன். வாழ்க்கை ஏன் அழகாக இருக்குது? இது நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு இதில் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், வாழ்க்கை ஏன் அழகாக இருக்குது அப்படின்னா, வாழ்க்கை கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும். நீங்கள் கொஞ்ச நாள் செத்துருவீங்க, கண் இருட்டாயிரும், புழுவாயிடுவீங்க, மஷ்ரூம் மேலே வந்து உட்காந்துக்கும், ஒன்று தில் 0. அது ஒரு நாள் முடிஞ்சிருனால தான் வாழ்க்கை அழகாக இருக்குது. முடியும் நமக்கு தெரியும், அதனால தான் இன்னும் அழகாக இருக்குது. எக்ஸ்பைரி டேட் இருக்குது, அதனால தான் அழகாக இருக்குது. இது எப்போயுமே இருக்கும் அப்படின்னா அதோட போரான வாழ்க்கை வேறு எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு செகண்டுமே நமக்கு தெரியும், நம்ம வந்து டுவர்ட்ஸ் டெத் வரைக்கும் போகிறோம் நமக்கு தெரியும். அதனால தான் டெய்லி வாழ்ந்துடலாமான்னு மனசு அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது. என்ஜாய் த மூமெண்ட். ஆமாம், டெத்துன்னு ஒன்று இல்லைன்னா லைஃபுங்கிறதே ஒன்று இல்லை. அது ரெண்டுமே இன்டர்ட்வைண்ட் மாதிரி தான். ஸோ அதுதான், மரணம் தான் வாழ்க்கையை அழகாக்குது. பர்ஃபெக்ட். யா, இப்போ வந்து கமிங் டு த கன்க்ளூஷன், அதே கேள்வி தான் நான் கேட்க போகிறேன். சொல்லுங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். கமிங் டு த கன்க்ளூஷன், இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான். இப்போது ஒரு பர்சன் வந்து இந்த வீடியோ பார்க்குறாங்க, உங்கள் லைஃபோட ஒரு லோவஸ்ட் ஃபேஸில் தான் இந்த வீடியோ பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஆல்கோரிதம் அது அவங்ககிட்ட தான் போய் சேர்க்க போகுது. அவங்க வந்து வாழ்க்கையே வெறுத்து ஒரு மாதிரி என்னடா வாழ்க்கை இது, ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி சில பேர் வந்து அதை முடிச்சிக்கலான்னு கூட பார்ப்பாங்க. இவங்க தான் இந்த வீடியோ பார்க்க போகிறாங்க. இவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அதாவது, நம்ம எந்த வீட்டில் பிறந்தோம், நமக்கு எந்த ஃபினான்ஸ் நமக்கு என்ன ஆச்சு, எந்த ஜாதியில் பிறந்தோம், எந்த மதத்தில் பிறந்தோம், நமக்கு என்னென்ன நடந்துச்சு, அந்த மொமெண்ட்டுக்கு நம்மளை எது கொண்டு வந்துச்சுங்கிறது நம்ம கையில் இல்லை. ஆனால் அதை தாண்டலாங்கிறது நம்ம கையில் இருக்குது. இதுதான் உங்களை வந்து இது எதுவுமே வந்து இந்த மொமெண்ட்டுக்கு கொண்டு வந்து எதுவுமே உங்களோட கண்ட்ரோலில் இல்லை. ஆனால் அந்த மொமெண்ட்டில் அந்த நைட்டில் இல்லை, நான் அதை பார்த்துக்கலாங்கிறது மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது. அதுதான் வந்து நம்மளை வந்து அந்த நைட் நம்மளை அமைதியாக தூங்க வைக்கும். முதல்ல காலையில் போகும். என்றைக்குமே எவ்வளோதான் நைட் இருந்தாலும் காலைல விடிஞ்சிரும் அப்படிம்பாங்க. காலைல சூரியன் வந்தே தீரும், அதை ஒன்றுமே செய்ய முடியாது. ஒவ்வொரு முறை நைட் ஆனால் திருப்பி காலைல வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் திருப்பி காலைல ஏஞ்சிங்கன்னா மறுநாள் எல்லாமே மறந்துடும். அந்த காலைல ஏஞ்சிருங்க. ஒவ்வொரு முறை நைட்டே முடிஞ்சிடும்னு யோசிக்கிறது தான் எங்கள் பிரச்சனையே. திருப்பி உலகத்தில் நம்மளை விட சராசரி டெய்லி வாழ்க்கைக்கே அலையிற மக்கள் கோடிக்கணக்கான பேர் அலைஞ்சிட்டாங்க தினசரி. இப்போ வந்து பாலஸ்தீனில் டெய்லி மக்கள் சாவாராம். டெய்லி அந்த ஊரே ஒன்றும் இல்லை, வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சராசரி வாழ்க்கை நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு அப்படி ஒன்றுமே இல்லை. உலகத்தில் ஒருத்தன் வாழ்ந்துடக்கூடாது, வேற ஒருத்தன் அழிச்சிக்கிட்டு இருக்கான்.
உங்களுக்கு நம்மளே நம்மளோட வாழ்க்கையை வந்து பார்த்துக்கிறதுக்கான ஒரு சுதந்திரம் இருக்கும் பொழுது அதை அடிச்சு ரைட்ஸ் நமக்கு இல்லவே இல்லை. அதை எந்த அளவுக்கு அழகாக்கலாங்கிறத மட்டும் தான் நம்ம யோசிக்கணுமே தவிர அது போதும்னு யோசிக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அது தேவையில்லாத விஷயம். உண்மையில் வாழ்க்கை வந்து அழகானது தான். நம்ம மனசை வந்து இல்லை நான் அழகாக ஆக்கிக்க போகிறேன்னு ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காஸ்மோஸ் உங்களுக்கு உதவி பண்ணா இருக்கேன் கூட இருக்கேங்க. அது நம்ம நம்புறது நம்ம கையில் தான் இருக்குது. we have to face the next minute. அவ்வளோதான். பர்ஃபெக்ட். இந்த ஒரு 4 பாட்காஸ்ட் எடுத்திருக்கேன். இந்த 4 பாட்காஸ்ட்டில் இந்த அளவுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது சாட்டிஸ்ஃபைடாக நான் வந்து வெளில வந்ததே இல்லை. இதுதான் அதில் ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபைடாக நான் ஒரு பாட்காஸ்ட்லேருந்து வெளில வரேன்னா இது மட்டும்தான். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் ஒரு செகண்டும் ஞானி விஜய் வரதராஜ் வந்து பிச்சு உதறிட்டாரு. விஜய் வரதராஜன் ராக்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.